இன்றைக்கி செஷனோட டாபிக் என்னவாக இருந்தது, என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? கிராஃப்டிங். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். கிராஃப்டிங், கனெக்ஷன்ஸ் இல்லைங்களா? கிராஃப்டிங், கனெக்ஷன். கிராஃப்டிங்னா என்ன புரியும் நம்மளுக்கு? ஓகே, ஆர்ட் ரிலேட்டடாக டிசைனிங் சம்திங்னு வச்சுக்கலாம். இல்லை, கிராஃப்டிங்னா சம்திங் லைக் ஒன்று உருவாக்குறது, ஒரு டிசைன் பண்ணி ஒன்று உருவாக்குறது, அதுதான் கிராஃப்டிங். அண்ட் த செகண்ட் பார்ட் இஸ் கனெக்ஷன்ஸ், லைக் ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது இல்லைங்களா? ஸோ ஒரு பெற்றோராக ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையே, இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் சுற்றி இருக்கிற சூழலுக்கும் இடையே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. அம்மா, இப்போ உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்மெண்ட் ஆக்சுவலாக. ஒன்று உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையேமான ஒரு கனெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக. அதர் ஒன் இஸ் நீங்கள் எல்லாமே ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல்சோ லைக், ஏன்னா சொசைட்டியில் இருக்கிற நம்ம ஏதோ காட்டில் தனியாக இல்லை இல்லையா? சொசைட்டியில் இருக்கிறனால நான் இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், என்னை சுற்றி இருக்கிற சமூகம், என்னை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இனக்குழுக்கள் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு கீ எலமெண்ட் உனக்கு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ கனெக்ஷனுங்கிறது ஒரு கீ ஸ்கில் ஆக்சுவலாக, ரொம்ப நம்ம தவிர்க்க முடியாத ஒரு எலமெண்ட் ஆக்சுவலாக. நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கிறோம் அப்படின்றத மட்டும் விட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸ்கூலில் அவன் மற்றவங்களோட எப்படி என்ன இருக்கிறான் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான், எப்படி ரியாக்ட் பண்ணுறான், நான் வாய்ஸை ஒவ்வொரு வார்த்தையுமே நான் சூஸ் பண்ணி சொல்கிறேன். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான், இது எல்லாமே இருக்குது. அப்போது நான் ஒரு அம்மா குழந்தை ஆர் பெற்றோர் ஒரு குழந்தை அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கு இடையில் இருக்கிற கனெக்ஷனை கிராஃப்ட் பண்ணணும். இன்னொன்று, சுற்றி இருக்கிற அந்த சூழலில் இருக்கிற பல செக்மெண்ட்ஸோடு அவன் கனெக்டடில் இருக்கிறான், அதையும் நான் கிராஃப்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் டுடே வி ஆர் கோயிங் டு சீ இட் இஸ் லைக். ரொம்ப சிம்பிளாக போட்டு நம்ம எங்கே இருக்கிறோன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன் நான் ஆக்சுவலாக. இப்போ இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம பார்த்தது என்ன இருக்கும்? மாம்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் என்னது மாம்ஸ் மேஜிக்? என்னது? ஒரு சின்ன ஒரு மேஜிக் பேண்ட் இருக்குது, ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது, இன்னொரு ரேப்போ இருக்குது. அந்த ரேப்போ எதனால் அடிப்படையில் பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு அப்படின்னாக்கா ஒரு ரிதம் அண்ட் பேட்டர்னில் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ரிதம் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இவங்களுக்கு ஒரு ரிதம் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இவங்களுக்கு ஒரு ரிதம் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது ரெண்டுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் இவங்களுக்காக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ரிதம் அண்ட் பேட்டர்ன் இருக்குது. அது பர்ஃபெக்ட் சிங்கில் இருந்தாவே ரிலேஷன்ஷிப்பும் நல்லா பில்டப் ஆகிடும். குழந்தை நார்மலான ஒரு நல்ல குரோத்தோடு இருக்கும். ஒரு இதுவும் எந்த விதமான ஒரு ரிப்பிள்ஸ் இருக்காது. ஒரு கல்லை தூக்கி போட்டால் சின்ன ரிப்பிள்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. அது சின்ன கல்லாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, பெரிய கல்லாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி ரிப்பிள்ஸ்லாம் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு சிங்க் இருக்கும். ஸோ அதான் மாம்ஸ் மேஜிக் அப்படிங்கிறத நம்மளை பார்த்தது. இப்போ நான் அதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த கனெக்ஷன் எப்படி நான் கிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அதை சுற்றி இருக்க மற்ற செக்மெண்ட்ஸோடையும் நான் எப்படி கிராஃப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ நான் பேசிகிட்டே வரும்பொழுது நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வருது உங்கள் குழந்தை, நீங்கள், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற செக்மெண்ட்ஸ். அது அப்பான்ற ஒரு செக்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? சித்தப்பா, சில இடங்கள் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்தில் யார் டாமினண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் சித்தப்பா தான் பயங்கர டாமினண்ட்டாக இருப்பார், சில இடத்துல மாமா டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ சில இடங்களில் இது மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் நீங்கள் டிசைட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ என்னோடய குடும்பம் எடுத்துட்டாக்கா நான் என்னோடய குழந்தை கனெக்ஷன்ஸு வேறு என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் நான் ஐ நீட் டு கனெக்ட் இட், இது எல்லாமே நான் பார்த்துட்டே வரணும். சரிங்களா? புரிஞ்சுதா? இதை நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் சொல்லிட்டேன். நான் என்ன பேச போகிறோம், என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஏதோ சந்தேகங்கள் இருக்குதா? கேள்விகள் இருக்கும்போது தயவுசெய்து கேட்டுருங்க. இந்த செஷன்ஸில் இருக்கும்போது we will definitely discuss லைக் இதை கேட்கலாமா வேண்டாமான்லாம் யோசிக்க வேண்டாம். கேள்விகள் நிறைய கேளுங்க. பிகாஸ் ஒன்லி தென் அந்த டிஸ்கஷன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடியும், ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்டாப் மீ அண்ட் தென் சார் இதில் கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு நிறுத்திடுங்க. சரிங்களா? ஃபைன். லைக் ஸோ இட்ஸ் வெரி கிளியர்லி சென். போன செஷன்னு அதனுடைய ஒரு ப்ரீஃபை கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி ஃப்ளோ ஆகி இந்த கனெக்ஷனுக்கு இந்த செஷனுக்கு வரோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த செஷனில் என்ன நம்ம ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக உங்கள் பர்சனல் இதில் என்னோடய குழந்தை, அப்புறம் அதில் இருக்கிற சுற்றி இருக்கிற செக்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன் நான். அது அப்பாவாகவும் இருக்கலாம் இல்லைங்களா, அது சித்தப்பாவாகவும் இருக்கலாம், ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துச்சுன்னா இல்லைங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களுக்கு வட்டமாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம்,
எது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்ஸோட அவன் ரிலேட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஸ்கூலில் வந்து அவனுக்கு ஒத்து வரல, சில ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, செக்ஷன் மாற்றுங்க, இல்லை நான் வேறு ஸ்கூலில் மாற்றிக்கிறேன் பிகாஸ் இங்கே அவனுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமையல, அவன் ஃப்ரெண்டெல்லாம் இன்னொரு ஸ்கூலுக்கு மாறுறாங்களா அதனால் நானும் மாறுறேன். ஸோ தீஸ் ஆல் தஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாத பிரச்சனைகள். சரியான எஸ்டாப்ளிஷ் இருந்துச்சுன்னா குழந்தை கேன் இண்டிபெண்ட்லி ஹேண்டில் இட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது ஸோ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குழந்தை என்ன விதமான இது கோத்ரூ பண்ணிகிட்டே வரான், என்ன பிரச்சனையாக இருந்துச்சு, இதெல்லாம் நான் கொஞ்சம் கவனமாக செலுத்திருக்கணும், இவங்க தான் இதில் டாமினன்ட் செக்மெண்ட்டாக இருக்கிறாங்க, அதை நான் எப்படி கனெக்ஷன் உருவாக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சிட்டே வரணும். சரிங்களா? உங்களுக்கு கான்டெக்சுவலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதை அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு வரணும். ஓகே, நான் இப்போ இந்த கனெக்ஷன்ஸில் முக்கியமான எலிமெண்ட்டெல்லாம் இருக்குது. இந்த எலிமெண்ட்டெல்லாம் பிவட்டல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த ஓரளவுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஒன்று இமோஷனல் எலிமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு குழந்தையோட இமோஷனல் எலிமெண்ட் அதில் எப்படி இருக்குது. ரெண்டாவது சோஷியல் எலிமெண்ட். சரிங்களா? மூணாவது மாரல் எலிமெண்ட். சரிங்களா? மாரல் எலிமெண்ட் என்ன ஒரு இன்டெகிரிட்டியோடு இருக்குது. சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தவறு செய்தாலுமே பரவாயில்ல, தே வில் ஹோல்டு திஸ் இன்டெகிரிட்டி. அம்மா நான் தான் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு இன்டெகிரிட்டியோட சில குழந்தை இருக்கும். சில குழந்தை என்ன பண்ணோம், அதை மறைக்க பார்க்கும், அதை பூசி மொழுக பார்க்கும். நான் இல்லை, தம்பி தான் பண்ணான், அவன் பண்ணான், இல்லை நான் பண்ணவே இல்லை, நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணான். அப்போ மாரல் எலிமெண்ட் இருக்குது. ஸோ மாரல் எலிமெண்ட்டுங்கிறது ஒரு குழந்தைக்கு தன்னை பற்றியான இல்லைங்களா. நதர் எலிமெண்ட் இஸ் லைக் பர்சனாலிட்டி என்டர்மெண்ட். பர்சனாலிட்டி எலிமெண்ட் என்ன அப்படின்னாக்கா அவனுக்கான செல்ஃப் எஸ்டீம், அவனுக்கான கான்ஃபிடென்ஸ் லெவலு. ஸோ அவனை தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிறான் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தை ஒரு ப்ராப்பரான கனெக்ஷன்ஸ்குள்ளே வந்துடுவான். ஒன்று என்னது இமோஷனல் பீயிங். சில குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, சில குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும், நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சென்சிட்டிவ் இல்லாமல் ஒரு இன்டெகிரிட்டியோடு இருக்கிறது. ஸோ எமோஷனலாக இருக்கிறது. ரெண்டு சோஷியல் எலிமெண்ட். சோஷியல் எலிமெண்ட் நல்லது, அம்மாவோட எப்படி இருக்கணும், அப்பாவோட எப்படி இருக்கணும், தாத்தாவோட எப்படி இருக்கணும், பாட்டியோட எப்படி இருக்கணும், என் சொந்தக்காரங்களோட எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கரெக்டான வேவ் லென்த்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றது. குழந்தைக்கான அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது சோஷியல், எமோஷனல், சோஷியல், அண்ட் தென் ஐ செட் மாரல். ஐ கேவ் யூ த எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக ஒரு தவறையோ இல்லை ஒரு சரியான விஷயத்தோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சரிங்களா? அந்த மாரல் இன்டெகிரிட்டியில் சொல்கிறேன் இல்லையா, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வீட்டில் பொய் சொல்லுவோம் நம்ம சராசரியாக இல்லையா. சராசரி வாழ்க்கையில் பொய்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அதில் பேலன்ஸ் பண்ணிக்க தெரியும். இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பேலன்சிங் இது கிடைக்கும். லைக் இப்போ தேசியம் ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா இருக்கான லைஸ் இது. பட் இதெல்லாம் இல்லை, நீ ஏன் அப்போ நீ சொன்ன அப்படின்னு திரும்பி வரமாட்டான் நம்மள்ட்ட. இப்போ நீ மட்டும் போய் சொன்ன, நீ மட்டும் அன்றைக்கி அப்படி செஞ்ச அப்படின்னு அது வரமாட்டான். அவனுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஹீ வில் நோ லைக் நோ, அம்மா அன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லும் போது அது ஒரு காரணம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஹீ வில் டீகோட் பண்ண ஆரம்பிப்பான். இட் இஸ் ஃபைன், இஸ் கிளியர். லைக் நான் ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இமோஷனல் இல்லைங்களா. இப்போ நான் சொல்லிட்டு வர்றது எல்லாமே இந்த செஷன் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கூடாது. இமோஷனல் அப்படின்னா உணர்வு சார்ந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலாசபி மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இதை உங்கள் குழந்தைக்கு அதை அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஹவு ஹீ இஸ் இமோஷனலி நவ், எந்த மாதிரி இருக்கிறான், எந்த மாதிரி இமோஷனல் பேலன்ஸில் இருக்கிறான், எந்த மாதிரி இமோஷனல் சென்சிட்டிவிட்டியில் இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரணும். சரிங்களா? அந்த இமோஷனல் என்ன வரும், அவனோட ஃபுட்டெல்லாம் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இஸ் வெரி சென்சிட்டிவ் சர்டன் ஃபுட்ஸ். He is very sensitive to his bed. He is very sensitive to some people touching him. He is very sensitive to words. He is sensitive to some denials. நீங்கள் மறுக்கிறீங்க சில விஷயங்களை, அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறது, இது எல்லாமே வரும். ஸோ இமோஷனல் அப்படின்னா இது எல்லாமே உங்கள் குழந்தை எங்கெங்கே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சைமல்டேனியஸாக பார்த்துட்டு வரணும். ஏன்னா இப்போ உங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியாது. இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஐ கேன் டெல் யூ உங்களுடைய குழந்தைங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ கேன் ஈஸிலி கனெக்ட் அண்ட் தென் டாக் டு யூ லைக். பட் எனக்கு அந்த அனுபவம் இல்லாதனால இப்போ அந்த குழந்தைங்களோட நான் கனெக்ட் பண்ண முடியாது.
இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், இந்த குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேச முடியும். அதை நான் இப்போ அந்த அனுபவம் இல்லாதனால அதை நான் பேச முடியல. இப்போ நான் ஜென்ரலாக நான் எமோஷனல் இதெல்லாம் எந்தெந்த செக்மெண்ட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு வரேன். பட் நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு எந்தெந்த செக்மெண்ட்டுன்னு நீங்கள் அதை பார்த்துட்டே வரணும். ஸோ இமோஷனல் எலிமெண்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கான ஒட்டுமொத்த இமோஷனல் பேலன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அவன் நான் சொன்னேன் இல்லையா, மார்னிங் அவன் எழுந்திருக்கிறது கடைசியாக தூங்குற போகிற வரைக்குமே நீங்கள் இமோஷனல் பேலன்ஸில் அதை ஹேண்டில் பண்ணுறது. யூ டோன்ட் பிகம் அன் ஹைப்பர். சம்டைம்ஸ் யூ சே வெரி நைஸ் அண்ட் சம்டைம்ஸ் இஸ் லைக் யூ ஆர் வெரி பேட். அது இல்லாமல் இதுக்கு இடையில பட்ட ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டில் நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே வர்றது. இட் இஸ் லைங்களா. ஸோ ஐ யூஸ் அ போர்ட் ஆல்சோ. ஸோ இமோஷனல் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது இப்படி இருக்கிறது இல்லை, அப்படி இல்லாமல் இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், சம்டைம்ஸ் வி லூஸ் அவர் இமோஷனல். சில சமயம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இந்த இமோஷனல் பேலன்ஸை ஓரளவுக்கு இன்டெகிரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனால் அது பெரிய ஒரு வேவை க்ரியேட் பண்ணாத அளவுக்கு அதை நம்ம கவனமாக பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதும். ஆக்சுவலாக சரிங்களா, மார்னிங் த மோமெண்ட் தட் யூ வேக்ஸ் அப், அதை நான் எப்படி வேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து தென் அவன் டில் கோட்ஸ் டு பெட் லைக் டீப் ஸ்லீப் போகிற வரைக்கும் அதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இமோஷனல் அப்படிங்கிறதுக்கு. அந்த இமோஷனல் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, த வேர்ட்ஸ் தட் யூ சூஸ், என்ன வார்த்தைகள் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, என்ன வார்த்தைகளை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அண்ட் மை பாடி லாங்குவேஜ் இல்லைங்களா, அண்ட் ஆல் மை எக்ஸ்ப்ரெஷன்ஸ். என்ன வார்த்தைகள் நான் சூஸ் பண்ணி பயன்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணும், ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியே வச்சுருக்கணும் ஆக்சுவலாக சரிங்களா. ஐ ஆல்வேஸ் டெல் லைக் when I am upset I always tell my child I am not happy. Okay, you go ahead, but Appa is not happy about it. That one word is, don't get shout at them, I don't get really upset about it, but this I've trained them. When Appa says like I'm not happy about it, okay, I'll think about it அப்படின்னு சொன்னார்னாவே அங்கே த சம்திங் இஸ் தேர் அப்படின்ற ஒரு இதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைக் ஸோ யூ நீட் டு கிரியேட் சர்டன் பேட்டர்ன் ஆஃப் வேர்ட்ஸ், கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேசஸ். லைக் அம்மா ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேன், கொஞ்ச நேரம் அம்மா அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. இதை சொல்லாமல் எரிஞ்சு விழுவக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற, எதுக்கு கத்திகிட்டே இருக்கிற அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் அம்மா அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஒர்க்கில் இருக்கிறேன், அப்புறமா நான் பேசட்டுமா. இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. இது நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா, பட் ஆனால் நம்ம இமோஷனலாக ஹைப்பராக இருக்கும்போது இது சர்வசாதாரணமாக சொல்கிறது ரொம்ப ஈஸியாக ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இது பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக. ரொம்ப என்னோடய இமோஷனல் இதை என்னோடய வேர்ட்ஸ் சாய்ஸை கரெக்டாக வச்சுக்கிறது. ரெண்டாவது நான் சொன்னது என்னோடய பாடி லாங்குவேஜ். லைக் இதை நான் சொல்கிறேன், நான் அப்பா இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிறத நான் காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருக்கிறேன் நான் இல்லைங்களா. உன்னை அது எடுக்காத அப்படின்னு சொல்கிறேன் நான், பட் எடுத்து கீழே போட்டான். எடுக்காதன்னு சொல்கிறேன்ல, கீழே போட்டேன் இருக்குல்லையா. இந்த 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 சுச்சுவேஷன் இருக்குல்லையா, வாங்க இந்த 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 நிகழ்வு இருக்கு இல்லையா, இந்த வாட் ஹி ஹஸ் டன் ஆக்சுவலி. எடுக்காதுன்னு நான் சொன்னேன், ஆனால் இன்னைக்கு எடுத்து கீழே போட்டேன். அப்போ நான் என் சொன்ன பேச்சே நீ கேட்கல. அப்போ வழக்கமாக நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரியாக்ஷன் எப்படி இருக்கும், முதல்ல ஃபஸ்ட் தாட் என்ன இருக்கும், கீழே போட்டோன்னே முதல் தாட் என்ன இருக்கும், இல்லை கோவம். ஏன் கோவம் வருது ஆக்சுவலாக, இல்லை சொல்லி கேட்கலன்னு இல்லை, அது எல்லாமே நான் ஒன்று உடச்சிட்டான்றது, இன்னொன்று அதை க்ளீன் பண்ணணும். நான் இருக்கிற வேலையில் இன்னொருக்கு இன்னும் ஆட் ஆகுது எனக்கு, இதுவும் வேறையா, அதுதான் லைக் இட்ஸ் அக்ரிவேட்ஸ். அவன் அதுதான் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நீ போட்டுருவேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ நீ போட, ஸோ தட் இஸ் வெரி வி ரியாக்டிங் டு இட். லைக் we are not responding actually to the situation, we are reacting to the situation actually. So what I do is like I tell them do not take it. Now usually I don't use this word like do not. You can take it but just take care. Take it but just take care. Or do you need my support? Can I also join? நான் வந்துட்டுமா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் எடுக்கட்டுமா, கொஞ்சம் இரு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் I will do it. Like I will not tell them, because the moment I feel like
ஒரு 90% அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஐ நெவர் யூஸ் அ வேர்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் லைக் டு நாட், டோன்ட் டச், டோன்ட் டேக் இட். ஸோ அது மாதிரி இல்லாமல் லைக் யூனோ, ஸோ யூ கேன் டேக் இட், பட் மேபி யூ கேன் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஐல் கம் அண்ட் ஹெல்ப் யூ, ஐல் கம் அண்ட் ஐ திங்க் யூ நீட் ஹெல்ப். இந்த கன்ஸ்ட்ரக்ட் தான். கொஞ்சம் இரு, நானும் வரேன், 2 பேரும் சேர்த்து தூக்குவோம், ஐ திங்க் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லை நான் அப்பா தூக்குறேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு. ஸோ லைக் திஸ் ஐ வில் மேக் இட் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் ராதர் லைக். ஸோ இது என்னன்னாக்கா 2 சிஸ்டம் இருக்குது. ஒன் இஸ் லைக் ப்ரிவென்டிவ் சிஸ்டம், ஒன்று பியூனிட்டிவ் சிஸ்டம் இருக்குது. ப்ரிவென்ட்னா என்ன அர்த்தம்? ப்ரிவென்ட்னா என்னது? தடுக்கிறது. ஸோ யூ என்ன சொல்ல லைக் பியூனிட்டிவ்னு ஒன்று இருக்குது. என்னது பியூனிட்டிவ்னா? பனிஷிங் இட். திஸ் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை தவறு செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, தவறு செஞ்சதுக்கப்புறம் நான் அப்பயே சொன்னேன்ல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, நீ செஞ்சதுக்கான கான்சிக்வன்ஸ் தான், நீங்கள் உட்காரு, நீ முதல்ல உனக்கு 2 சாக்லேட் கிடையாது, இன்றைக்கி டிவி கிடையாது, எனக்கு இது கிடையாதுன்னு அதுக்குடைய கான்சிக்வன்ஸுக்கு வந்து கோ த்ரூ பண்ண வைக்கிறது. பட் ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் த ப்ரிவென்டிவ் சிஸ்டம். வென் ஐ எம் தேர் இட் டசன்ட் டூ அ மிஸ்டேக், வென் ஐ எம் தேர் இட் டசன்ட் ஃபெயில். இதெல்லாமே நான் முன்னாடியே இருந்து நான் பார்க்குறேன். அவன் அதை எடுப்பான், அவன் கண்ணாடி ஜார் எடுக்கிறான், பட் ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை இட். என்ன சொன்னாலும் அவன் எடுக்கணுங்கிற உந்துதல் இருந்துகிட்டே இருக்குது. சரி எடுக்கட்டும், பட் ஆனால் அதற்கான முன் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா, ஐ வில் பி தேர் ஹோல்டிங் இட். இல்லையா, அவன் நடுவில் வேறு எதுவும் வர்ற பாதையில் வேறு எதுவும் இருக்குதா, அவன் வைக்கிற இடத்துல எதாவது கரெக்டாக இருக்குதா, ஹைட் கரெக்டாக இருக்குதா, கீழே குனிஞ்சு வைக்க முடியுமா, அது தண்ணி ஃபுல்லாக இருக்குதா, வேறு உள்ளே என்ன இருக்குது, இது எல்லாமே நான் முன்கூட்டியே யோசிக்கிறது, ப்ரிவென்டிவாக யோசிச்சுறது. யோசிச்சுட்டு then I do this like rather than like do not take, I tell you don't touch it, then நான் போயிடுறேன். ஆனால் தெரியும் குழந்தை அதை எடுத்துருவான் இப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லைனாக்கா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணுவான்னு தெரியும் நம்மளுக்கு முன்னாடியே, இல்லைங்களா? ஆனால் நான் சொல்லிட்டேன், தொட்டேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். போனதுக்கப்புறம் அவன் ஏதாவது ட்ரை பண்ணுவான், அதை உடஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அப்பயே அப்படின்னு அடுத்ததுக்கான பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போகிறது, திட்டுறது, அடிக்கிறது, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு போகிறது. பட் ஐ எம் சேயிங் தி அதர் வே. ஆக்சுவலாக தி அதர் வே என்னது? ப்ரிவென்டிவ் சிஸ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரிவென்டிவ் சிஸ்டம், நான் இங்கே இருக்கிறேன், முன்கூட்டியே எல்லாத்தையும் முன் தயாரிப்பு வைக்கிறேன். ஏன்னா குழந்தை அந்த உந்துதலோடு இருப்பான், டெஃபினட்டாக எடுப்பான். அதுதான் ரியாலிட்டி, இல்லையா? டு நாட் டச் திஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா தொடணுங்கிறது அவனுக்கு தோணும், இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ டோன்ட் யூஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ். த செகண்ட் ஒன் இஸ் ஐ யூஸ் அ ப்ரிவென்டிவ் சிஸ்டம் லைக் வேர் ஐ பி தேர் வித் சில்ட்ரன் லைக். சரிங்களா? அப்போ என்னுடைய வார்த்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரியாக இருக்குது. ரெண்டாவது என்னோடய பாடி லாங்குவேஜ். என்ன பாடி லாங்குவேஜ்? கீழே போட்டோன்னுமே நான் ரியாக்ட் பண்ணுறது கிடையாது, ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் டு த சிச்சுவேஷன். ஆக்சுவலி சப்போஸ் போட்டுட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன், ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, கோவப்பட்டால் திருப்பி எதாகுமா. பட் ஆனால் அந்த சிச்சுவேஷனை கன்ஸ்ட்ரக்டிவாக என்னால் மாற்ற முடியும். அது ஒன்று மட்டும்தான் அங்கே சாத்தியக்கூறு. அங்கே இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன அப்படின்னா, உடைச்ச கிளாஸை திருப்பி பண்ண முடியாது. நான் கத்துனா திட்டுனா அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் ஐ செட் இட்ஸ் ஓகே, காம் டவுன், யூ ரிலாக்ஸ். அதை அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஐ செட் லைக் ஜஸ்ட் காம் டவுன், சிட் டவுன், இட்ஸ் ஓகே பண்ணிக்கலாம். தட்ஸ் லைக் பண்ணும்போது கேன் யூ ஜஸ்ட் ஹெல்ப் மீ, ஜாயின் மீ, கூட சேர்ந்து அதை பண்ணுறது. பண்ணும் போதே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது ஆக்சுவலாக எடுக்கும்போது எடுத்திருந்தா பெரிய கை வேணும், இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா, சின்ன கையாக இருக்குது. அதனால தான் அப்பா சொன்னேன், அது கொஞ்சம் எனக்கு கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா. ஸோ ரீசன் அவுட் பண்ணுறது சொல்லுங்கள். அப்போ அந்த டைம் என்னோடய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். என் வார்த்தைகள் வருவதற்கு முன்னாடி அவன் முதல்ல போட்டோன்னுமே முதல்ல என் கண்களையும் என் உடம்பையும் தான் பார்ப்பான், இல்லைங்களா? போட்ட உடனே they look at my eyes and they look at my how I react, my body language. இதுதான் ரொம்ப முக்கியமாக அவன் பார்க்குறது ஆக்சுவலாக. ஸோ அவன் பார்க்கும்பொழுது என்னோடய பாடி ரொம்ப கம்போஸ்டாக, நான் ரொம்ப காமாக இருக்கிறேன், என்னோடய பாடி லாங்குவேஜ் என்னவா கம்யூனிகேட் பண்ணுதுன்னா இட்ஸ் ஓகேன்னு கம்யூனிகேட் பண்ணுது. இட்ஸ் ஓகே ஃபைன், நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வா, அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேட் ஆகுது, சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக், சரிங்களா? கோவம் வருது ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. கோவமாக இருக்கிறாங்க பட் எனக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட் டசன்ட் லைக். நேச்சுரலாகவே இஸ் லைக் ஹேண்ட்லிங் திஸ் சிச்சுவேஷன், இஸ் காம் அண்ட் கம்போஸ்ட் இன் ஹேண்ட்லிங் திஸ், இல்லைங்களா? இட் இஸ் லைக் தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு திஸ் மேம். லைக் ஐ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ டேட். இது எல்லாமே நான் அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கிட்டது. யூ வில் நாட் ஃபைண்ட் திஸ் இன் எனி புக்ஸ், யூ வில் நாட் ஃபைண்ட் திஸ் இன் எனி கூகுள். ஐ எம் டெல்லிங் இட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் லைக் ஈவன் டுடே மை சைல்ட் கோட்ஸ் தட்.
இல்லைங்களா? ஈவன் டுடே மை சைல்டு கோர்ஸ் இட் லைக் ஒரு பைக்குக்கு பாப்பா சின்ன பாப்பா உடம்பு சரியில்லை, கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். சரிங்களா? நான் பெரிய பாப்பாட்ட சொல்கிறேன், நான் இல்லை இருடா, அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், அப்பா அம்மா போயிட்டு வரோம், நீ பாட்டியோட இருங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நானும் வருவேன் நடம் பிடிக்கிறேன். சரி, நான் பைக்கில் முன்னாடி உட்கார வச்சுட்டு நான் கிளம்பியாச்சு. போயிட்டு வரோம். போகிற வழியில் மழை. எப்படி இருக்கும் எனக்கு? இதுக்கு தான் நான் அப்படியே சொன்னேன் வீட்டில் இருன்னு சொல்லிவிட்டு நான் ரியாக்ட் பண்ணிவிட்டு தலையில் முன்னாடி உட்கார வச்சிருந்தேன் இல்லையா பைக்கில், தலையில் சும்மா இருக்க வேண்டியதானே. வீட்டில் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு படுத்து மழையில் இப்போ என்ன பண்ணுறது? நான் இப்போ மழை முடிச்சு அப்போ சளி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ நான் அது உனக்கு தனியாக ஹாஸ்பிட்டலில் கூட திஸ் வாஸ் அ டயலாக் லைக் ஸ்டில் ரிமெம்பர்ஸ் திஸ். அப்பா எனக்கு இது வரைக்கும் நான் அடித்ததே கிடையாது, ஆனால் ஒரே ஒரு தடவை நான் அடிச்சிருக்கிறாரு. எப்போ? at the age of 2 and 3 when she was like that, when he was 4 and when the other child was born and she was saying this. இன்றைக்கி அவள் 10th போகிறா. அப்பா என்கிட்ட கோபமாகவே பேசுனது கிடையாது, அப்பா எதுவும் பண்ணவே கிடையாது. பட் he has done it only once and that once remained. இல்லைங்களா? நான் எல்லா டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறேன், பேரண்ட்ஸ்கிட்ட நிறையா பேசுகிறேன், பட் ஐ மேட் திஸ் மிஸ்டேக். பட் ஸ்டில் இட் ரிமெம்பர்ட் பை த சைல்டு. குழந்தைக்கு அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா அங்கே பதிஞ்சு நிற்கிது ஆக்சுவலாக. ஸோ ஐ லேர்ன் திஸ் ஃப்ரம் த மிஸ்டேக் ஆக்சுவலி. ஸோ ஐ சேயிங் இட் வெரி ஈஸி நவ். இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ப்ராக்டிக்கலாக நாங்கள் போய் உட்காரும் பொழுது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி இமோஷனல் எலிமெண்ட் தட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ இமோஷனல் கனெக்ஷன்ஸை கரெக்டான அந்த இடத்த நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா the child settles down. அதில் ஏதாவது டீரெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி பெர்மனெண்ட். தட்ஸ் வாட் ஐ கேவ் எக்ஸாம்பிள் ஆஃப் மை சைல்டு. இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினட்டாக பெர்மனெண்ட் ஆகுது. ஒரு குழந்தை ஒன்று கீழே போட்டுட்டான், ஒரு குழந்தை ஒன்று ஃபெயில் ஆகிட்டான், ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை சரியாக செய்யலை, நான் சொன்னது அங்கே நடக்கலை. ஆல் திஸ் is things, instead of reacting, it's a responding to that child and responding to that situation or incident is much better. அதுதான் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது என்னோடய வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, என்னோடய பாடி லாங்குவேஜ் இருக்குது, என்னோடய எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே காமாக இருக்குதா. நான் முதல்ல என் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நான் முதல்ல என் பாடி லாங்குவேஜ்லாம் காமாக வச்சுக்கிறேன். நான் என்னோடய எக்ஸ்பிரஷன் எப்படி வச்சுக்கிறேன், இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண நான் சொல்லிக்கிட்டே நான் இருக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப சத்தமாக அவனுக்கு கேட்கும். அது நீங்கள் ஆனால் அந்த மனசுக்குள்ளே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 3 எலிமெண்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இமோஷனல் எலிமெண்ட் இஸ் டேக்கன் கேர் த்ரூ திஸ் ஆக்டிவிட்டி. இது உங்களுக்கும் இது எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா தென் திஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ், அதர் எலிமெண்ட்ஸ் கேன் பி கனெக்டட் வெரி ஈஸிலி. வாட் ஆர் த அதர் எலிமெண்ட்ஸ்? சோஷியல் எலிமெண்ட்ஸ், மாரல் எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் பர்சனாலிட்டி. என்டையர் பர்சனாலிட்டி செட் ஆகி நிற்கிறது. இது 3 லைக் த ஃபர்ஸ்ட் கீ இஸ் இமோஷனல். சரிங்களா? ஸோ இமோஷனல் என்னென்னலாம் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் பையன் சொல்கிறது கேட்கலன்னா, உங்கள் குழந்தை சொல்கிறது கேட்கலன்னா என்ன பார்க்கணும்? உங்களை வார்த்தைகள் செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் உருவாக்கணும். அது கன்ஸ்ட்ரக்டிவான வேர்ட்ஸாக இருக்கணும். சரிங்களா? எனக்கு அப்போவே தெரியும், இல்லைங்களா? நீ இது போடுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தீஸ் ஆர் த வேர்ட்ஸ். உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு கீழ்ப்படிதலே கிடையாது, சொல்கிறத கேட்குறதே கிடையாது. இந்த வேர்ட்ஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸை விட வேறு அதர் வேர்ட்ஸ் லைக் யூ குட் ஹவ் கால்ட் மீ, நோ ஐ குட் ஹவ் ஹெல்ப்ட் யூ, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, கூட இருந்திருப்பேன் இல்லையா. தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் வி நீட் டு யூஸ் ஆக்சுவலி, rather than like the negative words actually. But most of the time நம்ம அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லேயே தான் நம்ம லைக் டோன்ட் டச், டோன்ட் டேக் இட், சரிங்களா? கீழே போகிற பார்த்து, அதுதான் வேலை. கவனமாக எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறது இல்லை. ராதன் என்ன சொல்கிறோம்? கீழே போகிற பார்த்து பிடி, அதுதான் வார்த்தைகள் சொல்லுவான். ராதனை அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி யூஸ்லாம், கவனமாக பார்த்துக்கோ, கவனமாக எடுத்துகிட்டு போ, கை ரெண்டையும் நல்லா பிடிச்சிக்கோ, இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் யூ ஷுட் யூஸ் ஆக்சுவலி. சரிங்களா? போட்டுட்டாங்க, ஒன்று உடச்சிட்டாங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னாக்க முதல்ல குழந்தை என்னை பார்க்குறது என் கண்களை, என் உடல் மொழியை, சரிங்களா, என் பாடி லாங்குவேஜ். பிஃபோர் தேட் ஐ ஸ்பிட் அ வேர்ட். அதுக்கு முன்னாடி அவன் சிக்னல் பார்க்குறது என்னுடைய கண்களையும் என்னோடய பாடி லாங்குவேஜும். அதை நான் கம்போஸ்ட்டாக வச்சுக்கிறது. சரிங்களா? இஸ் இட் கிளியர்? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்குதா? எனி இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் அதை பார்த்தது? எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட்டாக தான் நான் பேசுகிறேன் நான். சரிங்களா? பிகாஸ் ஐ ஹவ் சீன் இட் அஸ் அ டேட் அண்ட் ஐ ஹவ் சீன் இட் அ மாம். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் இல்லையா, அம்மா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இது 2மே பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தது நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நான். சரிங்களா? என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்க கூட மாட்டாங்க இல்லையா? வி ஹவ் ஹேப்பன் நோ.
அவன் ஒன்று சொல்ல வருவான், அது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ தயவுசெய்து நான் சொல்கிறது மட்டும் கேள்வி எங்கன்னு போய். திஸ் இஸ் வாட் த ரியாக்ஷன் இஸ் ஆக்சுவலி. மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் ரியாக்ஷன் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் சீன் ஆக்சுவலி. பேசாத சொல்லு, பேசாத சொல்லு, பேசாத சொல்லு, இந்த டயலாக் தான் ரெகுலராக போகுது பாருங்க. லைக் அவனை சொல்ல வர்றான், அவனை பேச வர்றான். ஃபார் எக்ஸாம்பிள் தலை சீவருக்கு வர்றாங்க இல்லையா, தலை சீவ வரும்போது எனக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டைலாம் ஒன்றும் வேண்டாம், நீ உட்காரு, நான் சரி நான் தலை சீவி விட்றேன். இப்படி தான் அம்மாவே டயலாக் ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இட்ஸ் லைக் இப்போ நான் வந்து நான் தலை சீவுறேன், இப்போ என்னோடய பாப்பாங்களுக்கு தலை சீவுறதுக்கு நான் கற்றுக்க வேண்டிய காரணம் என்னென்னா, அம்மாவோட ரியாக்ஷன் இஸ் லைக் தட். இங்கே லூஸாக போட்டிருக்கிறீங்களா, டைட்டாக போட்டிருக்கிறீங்களா, ரொம்ப டைட்டாக போட்டிருக்கீங்க, இங்கே கிளிப்பு வேண்டாம். ஷி ஹஸ் காட் ஸோ மச் டு சே. லைக் தெர் இஸ் அவளுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. என் தலையை நான் எப்படி சீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலையில் இருக்கு இல்லையா. இங்கே கிளிப்பு இங்கே வேண்டாம், இந்த 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 கிளிப் ஏன் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்கட்டுமா, ஷார்ட்டாக இருக்கட்டுமா, ஆல் தீஸ் திங்ஸ் லைக் ஸோ வி நீட் டு ஹேவ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக். நான் போடுறது தான் போடுவேன், நான் எப்படி சீவுறேன்னா அப்படியே போ. This is how the most of the mothers react actually. There is no dialogue there actually. There is a word, set of words is like that actually. Is it clear? So emotional element. The next segment I was talking to about emotional. Next social. Emotional na unarvupurvamaadhu, unarvugal saarndapattathu illengla. So next one is social. What is social? யாரெல்லாம் இருப்பாங்க அந்த சோஷியலில்? அந்த சோஷியலுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? ஒன்று சோஷியல் கனெக்ஷன் சொல்கிறோம். அந்த சோஷியல் கனெக்ஷனுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? நேம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் குழந்தை. இப்போ அடுத்து இருக்குது அப்பா. அப்பா, தென் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தென் okay, other family members will be there. Then the next circle, school, friends and maybe classmate. He may not be friend but is a classmate. Okay, then apro ரொம்ப முக்கியமானது siblings இல்லையா. சிப்ளிங்கில் அப்புறம் பியர் ரெண்டு இருக்குது. மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பாக இருக்கிறது. வயசு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, வயசு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இந்த பியர் குரூப் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக இல்லைங்களா. ஸோ இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே முக்கியமான எலிமெண்ட். நான் சொன்னது நம்ம ஜென்ரலாக முடிச்சிடறோம். ஃபேமிலி மெம்பர், தட்ஸ் வை ஐம் சேயிங் நேம் தட் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன் நான். அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி எக்ஸட்ரா. தாத்தா, பாட்டி. பாட்டியோட செட் ஆகும், தாத்தாவோட செட் ஆகாது இல்லைங்களா. அம்மாவோட செட் ஆகும், அப்பாவோட செட் ஆகாது. அண்ணனோட செட் ஆகும், தம்பியோட செட் ஆகாது. அண்ட் தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் ஆஸ்க் யூ டு நேம் இட். Generally, not all family members, the child is very comfortable. He has to connect proper connect irundha. Not all everybody makes a connection like இல்லைங்களா. ஸோ ஒரே வீட்டில் ஒரே கூரை நடையில் இருக்கிறனால இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ there's another connection ஆக்சுவலாக. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து இருக்கிற சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸு, தென் கிளாஸ்மேட்ஸ் சொல்கிற அந்த சர்க்கிள், தென் த பியர் சர்க்கிள்ஸ். லைக் கொஞ்சம் வயசு மூத்தவங்களாக இருக்கலாம், கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்காங்களா. பட் தேர்ஸ் லைக் அவங்க அந்த அண்ணன் வந்து எனக்கு தெரியும், அந்த அக்கா எனக்கு தெரியும், பட் தே ஆர் நாட் ஃபேமிலி மெம்பர்ஸ், தே நோ லைக் இல்லைங்களா. ஸோ இட் இஸ் லைக் ஸோ தென் ஆல் த பீப்புள் லைக் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. யாரெல்லாம் அவரோட இந்த ஸ்கூல் சம்மந்தமாக சம்மன் பண்ணாங்க. டிரைவராக இருக்கட்டும், ஒரு ஜானிட்டர், அந்த பஸ்ஸில் வர இருக்கட்டும், அந்த ஆன்டி கூட்டுறாங்களே அவங்களா இருக்கட்டும், சாப்பாடு பரிமாறுறவங்களா இருக்கட்டும், if he is taking a home school lunch, all these people like. So all these people are 6 segment we need to. இது எல்லாமே ஒரே வட்டத்தில் அமைக்கிறோம். சோஷியல் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே we are just putting it there actually. சரிங்களா. இப்போ இந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த முதல்ல சொல்கிற இந்த அப்பா, அம்மா, குழந்தை, இந்த கனெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு இமோஷனல் பேலன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் குழந்தைக்கு. தன்னை எங்கே நிறுத்திக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஒரு பயம் இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும், சரிங்களா, ஒரு தெளிவு இருக்கும் இல்லைங்களா. ஒன்று போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே இல்லைங்களா. ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை செய்யாமல் நம்ம தவறிட்டோம், மாற்றி எழுதிட்டோம்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஐ கேன் ரிப்பேர் இட், ஐ கேன் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் உருவாகுங்க. அந்த ஸ்பேஸ் உருவாகிறதுனால அவனுக்கு மூச்சு விடுறதுக்கு he can start breathing easy.
இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு பிரீத் ஈஸ் இருக்கனால நிறுத்தி நிதானமாக ஒரு கனெக்ஷனை உருவாக்க முடியும். அந்த நிறுத்தி நிதானமான உருவாக்குறதுக்கான கனெக்ஷன் இல்லாத பொழுது தான் எல்லா சோஷியல் எலிமெண்ட்ஸோடையும் அவனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரிப்பிள்ஸ் இருக்குது, ஒரு தடங்கள் இருக்குது, ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோ இல்லாமல் இருக்குது இல்லைங்களா. அது அப்பாவோட ஃப்ளோ இல்லாமல் இருக்குது, இல்லை தாத்தாவோட ஃப்ளோ இல்லாமல் இருக்குது, இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ளோவாக இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு மாமாவோட ஃப்ளோவாக இல்லாமல் இருக்குது, இல்லை அந்த டிரைவரோட ஃப்ளோவாக ஸ்கூல் பஸ் டிரைவரோட ஃப்ளோவாக எதனோடையும் அந்த ஃப்ளோ இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஃபஸ்ட்டு இமோஷனல் இது வந்து தெளிவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சோஷியல் எலிமெண்ட் வில் கனெக்ட் இட் ஆக்சுவலி இல்லைங்களா. அப்போ அந்த கனெக்ட் ஆகணும் என்னென்ன அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்டிவ். அகெயின் ஐ எம் கம்மிங் பேக் டு த வேர்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்டாக பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றீங்க, ஸ்கூலில் ஒரு டீச்சரு உங்களோட சரியாக கனெக்ட் ஆகலை, உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது ஆக்சுவலாக, அந்த டீச்சர் பண்ணுறது சரி கிடையாது, ஷி ஷுட் நாட் டூ இட். அது என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து பேசிடுறோம். அதை we create about it actually when we feel like அந்த ஸ்கூலில் இப்படி தான் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒன்று கூட தெளிவாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க, உங்கள் ஸ்கூலில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில, உங்கள் டீச்சரா கொடு, திஸ் இஸ் வாட் வி ரியாக்ட் லைக். ஸோ தேர்ஸ் another சோஷியல் எலிமெண்ட்டோட கனெக்ஷனை அங்கே நம்ம கேள்விக்குட்படுத்துகிறோங்க இல்லைங்களா. அப்பாவை பற்றி ஒரு கேள்வி, அம்மாவை பற்றி, அப்பாவை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு மேபி இட்ஸ் இன் ஹஸ்பண்ட், பட் அந்த அப்பாவை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. தட்ஸ் ஹவ் யூ லுக் அட் எனி திங் லைக். ஒரு அண்ணனை, ஒரு தம்பியை, எல்லாத்தையுமே யூ ஜஸ்ட் கனெக்டட் அண்ட் சி லைக் எப்படி நடத்தணும், எப்படி நடத்திட்டு வரோம், எப்படி பிக்சர் அவனுக்கு கொடுத்துட்டே வந்தோம் அவங்கள பற்றி. தட் இஸ் வாட் இட் இஸ் வெரி கீ ஆக்சுவலாக. ஸோ சோஷியல் எலிமெண்ட் முதல்ல இந்த எமோஷனல் எலிமெண்ட் உங்களுக்கும் குழந்தைக்கு மேலே தெளிவாக அமைஞ்சிருது. அதுக்கு 3 செக்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுன்னு சொன்னேன் நான் சரிங்களா. தென் அடுத்தது சோஷியல் எலிமெண்ட். சோஷியல் எலிமெண்ட்டில் யாரெல்லாம் நேம் பண்ணுங்கள், அந்த நேம் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொருத்தருக்குமான இடையில இருக்கிற கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. முதல் அடி கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுகிறது. எனக்கு அவங்கள பிடிக்காது, எனக்கும் அவங்களுக்கும் முரண்பாடுகள் இருக்குது, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது, இதெல்லாம் இருந்தாலுமே குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு அது சம்மந்தம் கிடையாது, இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட புரிதல், இது எல்லாம் தாண்டி அதை அவனுக்கு திணிக்கக்கூடாது, கடத்தக்கூடாது. ஐ டோன்ட் லைக் த ஸ்கூல், ஸோ ஐ எம் சேஞ்சிங் த ஸ்கூல். Did you ever consider whether a child likes or doesn't like? I don't like the management, I don't like this teacher, I don't like this environment, I am changing it. All my friends are shifting, so I am shifting my child. All my friends are saying, all my known parents are saying, I am shifting. You never even considered it from his point of view. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். The moment you started seeing it from his point of view, then you will understand what I am trying to talk. இல்லையா. அப்போ டீச்சர் அவன் எப்படி பார்த்துருக்கான், நீங்கள் எந்த டீச்சரை குறை சொல்கிறீங்களோ அந்த டீச்சர் அவனுக்கு பிடிச்ச டீச்சராக இருக்கும். அதை சொல்லவும் முடியாமல், நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கவும் முடியாமல். I'll give you a very clear example. I'm saying take that also into consideration சொல்கிறேன். But none of us, we don't take even consideration. Have you ever sat with the child and discussed with him like, can we change the school? அதுவே நம்ம தேவையில்லை, அது தட்ஸ் எக்ஸ்ட்ரீம். நான் வரேன், நீங்கள் சராசரி உரையாடல்களே உங்களுக்கு தெரியும் குழந்தைக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இந்த 1 வருட பயணங்கள், 1 வருடம் தான் அந்த ஸ்கூலில் படிச்சுக்கிறான், எனக்கு 1 வருடமே அதிகம் சொல்கிறேன். இந்த ட்ராவல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குழந்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகாடமிக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் மொராலிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் டெவலப்மெண்ட், the child is very comfortably growing. Though I'm not comfortable what they are asking too much of fees, they are asking too, they are not giving me proper response when I ask questions, all this disagreement like, but at that I will settle it with the school, that's my personal thing like, but I don't put that on the child. What I was like, in course of time I would definitely can decode, can assume, can decide the child is very comfortably growing here or not. It's like இதெல்லாமே எனக்கு தெளிவாக இல்லைண்ணா. சிட்டிங் வித் சைல்ட் அண்ட் டிஸ்கஸிங் வித் லைக், அப்பா ஸ்கூல் மாற்றலான்னு நினைக்கிறேன்டா, வாட் யூ திங்க். அப்போ அவன் நிறையா சொல்லுவான், அதில் நான் அழகாக டீகோட் பண்ணலாம். ஐ திங்க் இவன் இஸ் அட்டாச் டு ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லெட் இம் பி தேர் ஃபார் ஒன் மோர் இயர், லெட் சி, லெட் இம் க்ரோ அண்ட் லெட்ஸ் டேக் அ டிசிஷன் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். We understand, no? Like this is where like it's like, but never ever we take this இந்த உயிர் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம குடும்பத்தில் காலு கடையிலையும் ஓடிக்கிட்டு ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதை நம்ம we take for granted actually. கன்சிடர் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன், we take for granted actually.
அவன் நம்ம சொல்கிறத கேட்டுக்குவான், நம்ம அந்த ஸ்கூலில் போட்டால் செட்டில் ஆகிக்குவான். நான் அவங்கள்ட்ட பேசாதுன்னு சொன்னால் பேசாமல் இருந்துக்குவான். எனக்கு அந்த டீச்சர் பிடிக்கலன்னா அவனுக்கு அந்த டீச்சர் பிடிக்காது. இது எல்லாமே நம்ம அசியூம் பண்ணி ஒரு டிசிஷனில் நிற்கிறோம். I'll give you same example from my child actually. So I already told you, போன செஷன்லேயே சொல்லியிருந்தேன், till 5th வரைக்குமே நான் என் கூடயே வச்சுருந்தேன் நான். So the child is there and I am the principal of the school. So the child was very comfortably. The 6th வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். அப்போ உனக்கு இன்டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிற ஒரு டீச்சர் வருவாங்க, உனக்கு கடுமையாக நடத்துகிற ஒரு டீச்சரும் இருப்பாங்க, உன்னை நல்லா அன்பாக நடத்துகிற ஒரு டீச்சரும் அங்கே இருப்பாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே இல்லாமல் பொதுவாக இருக்கிற ஒரு டீச்சர் இருப்பாங்க, நீ யாருன்னே தெரியாத டீச்சரும் இருப்பாங்க. இங்கே பிரின்ஸிபலோட குழந்தைன்னு உனக்கு தெரியும், பட் அங்கே யாருன்னே தெரியாத ஒன்று அப்படின்னு ஒரு நேம்லெஸ் சைல்டாக அங்கே நீ வளருவேன். இது எல்லா அனுபவம் உனக்கு இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஐ எம் புட்டிங் யூ தேர் லைக். ஸோ த சைல்டு கோஸ் தேர் இல்லைங்களா. பட் எனக்கு என்னென்னா, எங்கள் ஒய்ஃப்க்கும் எனக்கும் அந்த ஸ்கூலை பற்றியான இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறோம், பட் வாட் ஆர் தே டூயிங் லைக், என்ன ஒரு ஆப் வச்சுக்கிறாங்க, ஆப்பில் அவ்வளோ எல்லா மெசேஜும் ஒரு ஃபோன் போட்டு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் ஆப்பில் பாருன்றாங்க. திஸ் இஸ் இரிட்டேட்டிங். நம்ம என்ன சும்மா உட்காந்துருக்கோம், நம்மளும் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங், வி டோன்ட் ஹேவ் அ டைம் டு சீவன் டைம் லைக் லெட் தம் சே நோ. என்னை கேட்கும்போது சொல்லலாம் இல்லையா, ஆப்பில் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க, ஆப்பில் டீட்டெயில்டாக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் மீ அண்ட் மை ஒய்ஃப் இல்லைங்களா. த சைல்டு இஸ் இன்டு 7th standard and an 8th standard, another child is in 6th standard. ஸோ இப்படி இந்த ட்ரான்சிஷனில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ தேவர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். ஸ்கூல் பிடிச்சிருக்குது, யூனிஃபார்ம் பிடிச்சிருக்குது, ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, லைன்லலாம் போகணுன்னு தெரியாது, தேவையில்லை, டீச்சர்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, ஓகே ஐ கேன் கால் தெம் பை நேம், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்குது. பட் அப்பா அம்மாவுக்கு அங்கே கொஞ்சம் நெருடல் இருக்கிறதுனால, ஆமாம் அவங்க சும்மா அப்படி அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கே தெரியும் ஸ்கூல் பிடிச்சிருக்குதுன்னு தெரியுதும், பட் அதே சைடில் அப்பா அம்மா எதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். மழையெல்லாம் பெஞ்சா சாரல் அடிக்கும் தெரியுமா அப்படிம்பாங்க. சின்ஸ் ஐ நோ த பிரின்சிபல், ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட், பட் மழை பெஞ்சா சாரெல்லாம் அடிக்கல. யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ. குழந்தை போய் சொல்ல நகர்ற ஏன் அப்படின்னாக்கா அப்பா அம்மாவுக்கு அந்த ஸ்கூலோட பெருசான ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஸோ நம்ம எதுக்கு அதை நம்ம ஸோ தி சைல்டு ட்ரைங் டு பேலன்ஸ் இட். திஸ் ஆர் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் சேயிங் லைக் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் இதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவரோட ஃபீஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க பேரண்ட் மீட்டிங்க்கோ மெனக்கெட்டு நான் போய் பார்க்குறேன். மெனக்கெட்டு அவங்க பிரின்ஸிபல் பார்க்குறேன், அவங்க கிளாஸ் டீச்சரை பார்க்குறேன். மேம் சச் அ வண்டர்ஃபுல் ஆனுவல் டே ப்ரோக்ராம் மேம், இட் வாஸ் அமேசிங், சச் அ ஹார்ட் ஒர்க், ரொம்ப உங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. சரிங்களா. ஐ திங்க் லைக் ஒவ்வொரு குழந்தைக்குமான எல்லா மைண்ட் உங்கள் ட்ரெஸ் கோட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ட்ரெஸ்லாம் நல்லா சூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்லாம் வந்து டீச்சர் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சார் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம்ல மேம், சூப்பர் மேம், அமேசிங். ஸோ ஐ எம் ட்ரைங் டு கன்ஸ்ட்ரக்டிவாக குழந்தைக்கும் அந்த ஆசிரியருக்கும் இடையே, குழந்தைக்கும் அந்த பள்ளிக்கும் இடையேமான அந்த உறவு இருக்கு இல்லையா, அதை நான் திருப்பி ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ நவ் ஐ வெண்ட் அண்ட் பெய்ட் மை ஃபீஸ். நேராக கவுண்டருக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு கேஷ் கவுண்டரில் போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு நான் வந்திருக்கலாம். பட் ஐ டென்ட் டூ தட். ஐ சே லைக் மேம், இஸ் இட் பாசிபிள் டு மீட் தி பிரின்சிபல் மேம்? I know she is my friend. I said like, I went and met her. I went and met all the subjects teachers. I'm very happy, ma'am. குழந்தை உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. I tell that. So I'm just making the child very comfortably building with that connection and build பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இந்த இமோஷனல் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கனெக்ஷன் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கனெக்ஷன் இல்லை பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னாக்க, என்னோடய பர்சனல் ஏன்னோ அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அவுட்லுக்கையும் பெர்ஸ்பெக்டிவும் புரிதலையும் பார்வைகளையும் நான் பொதுவெளியில் பேசும்பொழுது குழந்தை தடுமாறிடுறாங்க. அப்போ அந்த கனெக்ஷன் நான் எப்படி பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் போயிடுது. ஸ்கூலை பற்றி நான் பாசிட்டிவாக இருக்கணுமா இல்லை நெகட்டிவாக இருக்கணுமா, டீச்சரை பற்றி நான் பாசிட்டிவாக சொல்லலாமா சொல்லலாமா, இதெல்லாம் எங்கே முதல்ல சொல்லுவாங்க? அம்மாட்ட இல்லை அப்பாட்ட. இது டேட்ட க்ளோஸாக இருந்தால் டேடு, இல்லை அம்மாட்ட க்ளோஸாக இருந்தால் அம்மாட்ட தான். இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபஸ்ட் டைம் தே லைக், இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் த டீச்சர் தே வில் ஸ்டாப் சேயிங் திஸ். இதை சொல்கிறதுக்கு அவங்க நிறுத்த ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக அவங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்ச் கொத்திட்டு இருப்பாங்க, கையில் ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க, ஆனால் அது அவங்கள்ட்ட வராது இல்லையா. அப்போ அந்த கனெக்ஷனை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அது சீக்ரெட்டாக மாறி போகும், மறைமுகமான ஒரு உறவாக மாறி போகாது. தெர் இஸ் அ டிஸ்டன்ஸ் லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் லைக். ஸோ சோஷியல் எலமெண்ட் இதே தான். அப்பா, சித்தப்பா, மாமா எல்லா உறவுகள்லையும் நீங்கள் பார்த்துட்டே வரணும். உங்கள் சித்தப்பாட்ட சில விஷயங்கள் நீங்கள் யூ மே நாட் அக்ரி வித் இட், பட் தட் டசன் யூ டிஸ்கஸ் இன் அ ஃபோரம் வேர் ஹீ இஸ் ஆல்சோ தேர். குழந்தைங்க இருக்கிற இடங்களில் அதை பொது வெளியில் நம்ம பேச தேவையே இல்லை இல்லைங்களா. ஒரு சினிமா பார்க்க போகிறோம், என்ன சினிமா அது,
தேவையில்லை. முதல்ல அவனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா படம், சூப்பராக இருந்துச்சா, என்ன இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டுக் மை சில்ட்ரன் ஃபார் குங்ஃபு பாண்டா இல்லைங்களா. பர்சனலாக எனக்கு பிடிக்கல. மொதல் 3 செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு, 4வது பார்ட் 4 வாஸ் இஸ் நாட் லைக். அப்போ நான் இதை ஏற்கனவே இந்த நாங்கள் 3 பார்ட்டியும் நாங்கள் பார்த்துட்டோம், ஒன்றா ஃபேமிலியாக தான் பார்த்துட்டோம். ஸோ 4வது ஃபேமிலியாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி போயாச்சு. டின்னர் அவுட் அண்ட் தென் மூவி போய் உக்காந்தாச்சு. மூவி நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இல்லை. அது இட் வாஸ் லைக் இட் வாஸ் நாட் குட் ஆக்சுவலி. இட்ஸ் 3D மூவி, பட் இட் இஸ் நாட் மை தட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி. பட் குழந்தைங்க எல்லாமே முடிச்சுட்டு எப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுல்ல, அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு, இந்த டைலாக் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுல்ல, திஸ் லைக். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் நான், இதில் ஒரு சின்ன சந்தேகம் வரும். சார் அப்போ என்னோடய ஒப்பீனியனை எனக்கு சொல்லக்கூடாதா, என்னோடய புரிதலை பார்வை என் குழந்தைக்கு அப்படி எப்படி கடத்துறது, நான் எப்படி நான் பாஸ் ஆன் பண்ணுறது, அதை எப்போ நான் சொல்ல போகிறேன் நான், அப்போ எப்போ தான் நான் சொல்கிறது என் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் யூ லிசன் டு ஆல் தீஸ் திங்ஸ் லைக் அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன இருந்துச்சு, உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் சேயிங் லைக் ஆக்சுவலாக ஒரு டைலாக், நல்ல டைலாக், அதை இங்கிலீஷில் பார்த்தா தான் புரியும்னு நினைக்கிறேன் நான். தமிழில் அந்த டைலாக் வேறு மாதிரி எடுத்துறாங்க. எந்த சீன்னா அந்த கெமிலியன் வரும்போது இவங்க வரும்போது அப்படியே விஷுவலாக நான் காட்டுறேன் அவங்களுக்கு. கெமிலியன் வரும்போது ஒரு டைலாக் வருது, செம்ம டைலாக். ஆனால் அவன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த டைலாக்கும் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல். ஆனால் இங்கிலீஷில் டெஃபரெண்டாக நம்ம பார்க்கணும். ஐ புட் இட் வெரி நைஸ்லி, பட் ஆனால் புட் இட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன் நான். அந்த இடங்கள் இந்த இடங்கள் எனக்கு பிடிக்கல, இந்த இடங்கள்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவாக கன்வே பண்ணிக்கிறேன். ஐ கன்ஸ்ட்ரக்டிவ்லி லைக் தட்ஸ் வை ஐ ரெஸ்பாண்ட். ஐ டோன்ட் ரியாக்ட், ஐ ரெஸ்பாண்ட் டு த எனிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. அது இன்சிடெண்ட்டாக இருக்கும், ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அது எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஃபார் மை சைல்டு ஐ வில் ஆக்ட் லைக் திஸ். இப்போ நான் உங்களே எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னோடய செஷன்ஸ் எல்லாம் கலடாஸ்கோப்னு நான் ஹேவ் அ ஸ்கூல், மை ஓன் ஸ்கூல் இல்லைங்களா. அதில் என் குழந்தையும் இந்த மாதிரி பேரண்ட் செஷனில் உட்காந்துருப்பா. ஷி வில் ஆல்சோ அட்டெண்ட், ஷி வில் ஆல்சோ அட்டெண்ட் லைக் அண்ட் ஷி வில் பி சீயிங் ஹவ் ஐ எம் ரெஸ்பாண்டிங் டு பேரண்ட்ஸோட கொஸ்டின்ஸ்க்கு, பேரண்ட்ஸோட கேள்விகளுக்கு, பேரண்ட்ஸோட சில குழப்பங்களுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே வரேன் எனக்கு. ஸோ ஷீ வில் க்ரோ. இப்படி பார்த்து வளர்ந்த குழந்தை எப்படி வளரும், வெரி கன்ஸ்ட்ரக்டிவ்லி, பாசிட்டிவ்லி, ரெஸ்பாண்டிங்கோடு வளரும். என் பாடி லாங்குவேஜில் சில பேர்லாம் வேணுக்குன்னே கேள்வி கேட்பாங்க இல்லையா. சில செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெருசாக தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்க. பட் ஐ வில் வெரி பாசிட்டிவ்லி ரெஸ்பாண்ட் டு தட். அதையும் குழந்தை பார்க்குறா. அப்போது ஒருத்தங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே அது அப்பா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. தென் சில அப்போ ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுதும் ஐ கேன் கன்ஸ்ட்ரக்டிவ்லி டேர்ன் இட். அதை எனக்கு சாதகமாகவும் மாற்றிக்கூடிய ஸ்கில் என்கிட்ட தான் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க இரிட்டேட் பண்ணுறதுனால நான் இரிட்டேட் ஆக தேவையில்லை. திஸ் இஸ் ஓ ஷி க்ரோஸ் வித் லைக். ஸோ ஏன்னா அவங்க பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ ஐ ஸ்போக்கன் இட். இது வரைக்கும் நான் ஏதாவது கேள்விகள் இருக்குதா, என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறோம், சின்ன ரீகேப் சொல்லுங்கள் பார்ப்போம். மதியான நேரம் வேறு இல்லையா, என்னென்ன பார்த்துருக்குறோம், எப்படி ஆரம்பித்தேன், போன செஷன்லேருந்து ஆரம்பித்தோம். மாம்ஸ் மேஜிக்கில் என்ன பேசணும், அங்கேயும் கனெக்ஷன்ஸ் பற்றி பேசணும். அந்த கனெக்ஷன் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது, ரிதம் அண்ட் பேட்டர்ன் அப்படின்ற அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையான ஒரு ரிதமும் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம், அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாவே போதும், முக்கால்வாசி 100% ப்ராப்ளம் அது சால்வ் அது இருந்ததுனாவே சரிங்களா. இங்கங்கே அங்கங்கே சில பிசுறுகள் இருந்ததை தவிர மற்றெல்லாம் 100%. ஸோ அந்த கனெக்ஷனோட அடுத்து நவ் ஐ ஹேவ் டு கிராஃப்ட் சர்டன் கனெக்ஷன்ஸ். ஐ யூஸ் த வேர்ட் கிராஃப்ட். ஏன் அப்படின்னாக்க ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்கிறோம். ஒரு கைவினை பொருட்களை எப்படி நான் டிசைன் பண்ணுறனோ, அதை செதுக்கி எடுக்கிறனோ, அது மாதிரி அதை நான் உருவாக்கணும். அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ டூ திஸ் லைக். அது என்னது, கனெக்ஷன்ஸை இல்லைங்களா. அப்போ அந்த கனெக்ஷன்ஸை உருவாக்குறதுல இதில் 4 முக்கியமான எலிமெண்ட்டு பார்த்துட்டாவே போதும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று இமோஷ்னல் எலிமெண்ட்டு, அதை நான் கவனமாக பார்த்துக்கிட்டேனாவே அதில் ஓரளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணலாம். 2வது சோஷியல் எலிமெண்ட் இல்லைங்களா. 3வது மாரல் எலிமெண்ட். மாரல் எலிமெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இமோஷனல் எலிமெண்ட்டில் 2-3 சொன்னேன். என்னது, என் வார்த்தைகள், என் உடல் மொழி, அண்ட் தென் என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இது எல்லாமே இருக்கணும். அதில் எதுவுமே நான் இயல்பாகவே இருக்கணும். அது நான் நடிக்கிற மாதிரி தெரியவே கூடாது. குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்புறம் பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் பேசணும். கன்ஸ்ட்ரக்டிவாக எடுக்காத, வைக்காத, போகாத, செய்யாத இப்படிங்கிறத விட இது இப்படி செஞ்சுக்கலாம்,
இங்கே வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை இங்கே வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு பேசலாம். அங்கே வைக்காத, அங்கே நிற்காத அப்படிங்கிறதுக்கு கேன் யூ கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர், இங்கே வந்து நிற்கிறேன் கூட அப்படின்னு பேசலாம். கோ ஃபார் அது பயிற்சி மூலமாக தான் வரும். நிற்காத அங்கே, அதில் சாஞ்சிட்டு நிற்காத, நேராக நிற்காத, நில்லு, எப்படி நிற்கிற பாரு. ஸோ அது அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக யூஸ் லைக் ஐ திங்க் செவுத்துக்கு வலிக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரம் நின்றுக்கலாமா, தட்ஸ் லைக் அது செவுறு தானாகவே நின்றுக்குன்னு நினைக்கிறேன், நீ நேரம் நிற்கலாமே, புட்டிங் இட் தட் வே ஆக்சுவலி. ஸோ த சைல்டு வில் லேர்ன் இட் லைக். Very nice question. Children will know. Children will know that you are saying like, but they will like no, they will understand you are respecting them, and you don't want to hurt them. That also they will understand that. When you say like no, அம்மா அங்கே நிற்கிறது போல இங்கே நிற்கலாம்ல அப்படின்னா டெஃபினட்டாக தெரியும், நான் நேராக அங்கே நிற்க வேணான்னு அப்பா சொல்கிறாரு அப்படிங்க தெரியும். பட் ஹீ லைக்ஸ் த வே தட் ஐ புட் இட் அக்ராஸ். என் மேலே உள்ள மரியாதை அதிகமாகும். And tomorrow they take it to other people also like. இதே கன்ஸ்ட்ரக்டிவ் பாசிட்டிவ் இதை அடுத்த குழந்தைங்க தே ஆர் இன்டெலிஜென்ட் as you said, ரொம்ப இன்டெலிஜென்ட், கரெக்டாக டீகோட் பண்ணிடுவாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்பா வந்து எனக்கு நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதுக்கு தான் இங்கே வர சொல்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். பட் தே வில் லைக் த வே தட் ஐ புட் இட் லைக். இது ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் இல்லை, கன்ஸ்ட்ரக்டிவாக எல்லா இன்சிடென்ட்ஸையும் நான் இப்படி தான் பேசும் பொழுது எவ்வளோ அழகாக அதை இப்போ சொல்கிறாரு பார்த்தேன். நான் ஹர்ட் பண்ணாமல் சிரிச்சுக்கோ அவளே இல்லைங்களா. ஐ திங்க் இந்த ட்ரெஸ் இந்த தட் இஸ் வாட் I'll come to the next one. சோஷியல் இதில் நான் அதுதான் சொல்ல வரேன். I'll come to this question like. So I'll come to this question now. ஸோ இப்போ நான் சொல்லி இந்த சீரீஸ் ஆஃப் சிச்சுவேஷன் வரும்பொழுது அதனுடைய நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னென்னா, இது இவங்க உள்வாங்க ஆரம்பிப்பாங்க, அவங்க உள்வாங்க ஆரம்பிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் அ வேர்ட் லைக் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பையன் எனக்கு பிடிக்கல, அவனுக்கு மூஞ்சை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னா தே வில் பாசிட்டிவ்லி ரெஸ்பாண்ட் டு இட் லைக். சிரிச்சுக்குவாங்க, சோக்கேம்பாங்க. They will not get hurt like because they have grown positively. They have heard about positive words like they are positive in the constructive words oda valandirukanga. So they will know that situation like illengla, and they are very intelligent ma'am actually, and they will very easily decode. இந்த வகையிலையும் டீகோட் வாங்க, அதுக்கு உள்ளே இருக்கிற சூட்சமங்களையும் டீகோட் பண்ணுவாங்க. நான் அப்பா இதை நடிக்கிறாரு சொல்கிறாரு இதை வேறு சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கு உள்ளே இருக்கிற உள்ள அர்த்தம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தான் டீகோட் பண்ணுவாங்க. மேலும் அப்பா நடிக்கிறதோட டீகோட் பண்ணிட்டு நிறுத்த மாட்டாங்க. அவர் என்ன இன்டென்ஷனில் அதை சொல்ல வர வரையும் டீகோட் பண்ணுவாங்க சேர்த்து. யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ? தட் டீகோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டீகோட் பண்ணுறான் இல்லையா, அதை அவன் புரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதுதான் எனக்கு முக்கியம். இதை நான் நடிக்கிறேன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல. பட் அதை சார்ந்து உள்ள அப்பா என்ன இன்டென்ஷனோ அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாரு, எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ தட் எலிமெண்ட் தட் இஸ் வெரி கீ ஆக்சுவலி இல்லைங்களா. அந்த கீ தான் ஆக்சுவலாக நீ இதை பண்ணாத, இது செய்யாத, இங்கே நிற்காத, இதையே சொல்லி 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 பழகின குழந்தைக்கும் இதை இப்படி பண்ணிக்கலாம் இல்லையா, இங்கே இதை செஞ்சுக்கலாம் இல்லையா, அதை அப்படி வச்சுக்கலாம் இல்லையா, இப்படி சொல்லிருந்து வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லீப் ஆஃப் ஃபெய்த் தான் இது சரிங்களா. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு பெரிய தாவுதல். பாதையே இல்லை, காலை அடி எடுத்து வை அப்படின்ற மாதிரியான அது தாவுதல். அது ஆக்சுவலாக இது எந்த அடிப்படையில் இது இந்த மூவ்மெண்ட் நடக்கும், இந்த சிச்சுவேஷன் நடக்கணும், பிகாஸ் இட்ஸ் ஆல் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் சேயிங் இட். ஐ ஹவ் சீன் த டீச்சர், ஐ ஹவ் சீன் த பேரண்ட் ஹூ ஹவ் டோல்ட் த சில்ட்ரன் லைக், எனக்கு தெரியும் இந்த மிஸ்டேக் நீ பண்ணுவேன்னு தெரியும், இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அந்த குழந்தை கேர்லெஸ் மிஸ்டேக் 10th வரைக்கும் பண்ணுறான். நோபடி லைஃப் ஃபுல்லாக பண்ணுறான். It's because this one word, one negative word like எனக்கு தெரியும் you can get it in 90 marks but there are careless mistakes. That careless mistakes, I know I am making careless mistakes. அந்த இடத்துக்கு வந்து நின்னுக்கிறான். You understand, no? Child is intelligent, as you said and as I already told you, is very intelligent. Their antennas are very sharp. அதனால சொல்கிறேன், உங்கள் பாடி லாங்குவேஜ்லேருந்து உங்கள் கண்கள் பேசுகிறதுலேருந்து நீங்கள் வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை டீகோட் பண்ணிடுவாங்க, அவன் எடுத்துருவான் அதை. அந்த அளவுக்கு அவன் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஆக்சுவலி. ஸோ நான் இதை சொல்கிறதையும் இவன் சென்சிட்டிவ் லைக் நோ. ஸ்கூல் சைக்கிள் ஓடும்போது பார்த்து 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 அப்படிங்கிறத விட அப்பா கூட வரட்டுமாடா அப்படின்னா இல்லை நான் போய்க்கிறேன்.
தட் இஸ் லைக் அப்பா கூட வரட்டுமாங்கிறதுக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா கீழே விழுந்துட போகிற பார்த்து, அதுதான் உள்ள அர்த்தம். அதை டீகோட் பண்ணிடுவாங்க அவங்க. they are not that dull heads, they will definitely decode. அப்பா என்ன எதுக்காக சொல்கிறாருன்னா நான் கீழே விழுந்துருவேன்னு பயப்படுறாரு அவர், அதை அவன் டீகோட் பண்ணிடுவான். ஸோ தேட் இஸ் எனஃப் ஃபார் மீ. லைக் அந்த உள்ளார்ந்த டீகோட் இருக்கு இல்லையா, அந்த டீகோடு தான் எனக்கு தேவை. அப்பா நடிக்கிறாரு, அப்பா கொஞ்சிறாரு, அப்பா என்னை திட்டத்துக்கு இப்போ யோசிக்கிறாரு, இது எல்லாமே அது எனக்கு வெரி சூப்பர்ஃபிஷியல், அது அலைகள் மாதிரி. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழ்கடல் இருக்கு இல்லையா, அந்த ஆழ்கடல் அடுத்து அவன் டீகோட் பண்ணிட்டான்ல, அது போதும் எனக்கு. இந்த எல்லா பிள்ளைங்களும் பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் எங்கே அது தடுமாற்றம் வருது அப்படின்னா, எல்லா குழந்தைங்களாலும் அது பண்ண முடியும். எங்கே தடுமாற்றம் வருதுன்னா கன்சிஸ்டன்சி இல்லை. நான் இது எல்லாத்தையும் முடிச்சு நான் கடைசியாக பேச வந்த பாயிண்ட்டு அது. இந்த இமோஷ்னல், சோஷியல், மொராலிட்டி. எப்போ நீங்கள் சொல்லுவீங்க மொராலிட்டி, அதான் மொராலிட்டியில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம பேசியிருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது சொல்லி முடிச்சுட்டு இங்கே ஒரு பொய்யை சொல்லியிருப்போம். ஆனால் அவன் அதை பேலன்ஸ் பண்ணிக்குவான். எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னாக்க, தேர் இஸ் அ கன்சிஸ்டன்சி இன் வாட் ஐ எம் சேயிங் அண்ட் வாட் ஐ எம் டூயிங். கன்சிஸ்டன்சி இருக்குது, கான்ஸ்டன்சி இருக்குது. கன்சிஸ்டன்சி என்னது, அந்த ஃப்ளோவில் ஒரு நிதானமான ஒரு ஃப்ளோ. கான்ஸ்டன்சினா அதில் உறுதித்தன்மை இருக்கிறது. இதுதான் ரெண்டு வார்த்தைக்கு உள்ள விதை. கன்சிஸ்டன்சி அப்படின்னாக்க கன்சிஸ்டண்டான ஒரு ஃப்ளோவில் இருக்குது. சரிங்களா, இப்படி 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 இப்படின்னு இல்லை. சரிங்களா, இப்படியே இருக்கிறது. அது ஒரு ஃப்ளோவில் நிதமில் போயிட்டே இருக்கிறது. ஆக்சுவலாக அதில் ஒரு உறுதித்தன்மையும் இருக்கும். அப்பாவுக்கு ஏமாத்துறது பிடிக்காது. பட் ஆனால் ஃபோனில் சொல்லுவார், நான் இன்றைக்கி நான் திண்டுக்கல் இல்லை, நான் திருச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சைல்டு வில் லிசன் லைக். ஆனால் அப்பாவுக்கு ஏமாத்துதல் பிடிக்காது. ஆனால் இதை சொல்கிறாரு, இந்த குழப்பம் அவளுக்கு வராது. எப்போ அது வராதுன்னா, தெர் இஸ் அ கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஸ்டன்சி. அப்பா என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வராங்க இல்லையா. ஆன் த ஹோல் அப்பாவுக்கு இது பிடிக்காது. பட் தேர் ஆர் கான்டெக்ஸ்ட், தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ் வேர் ஹீ டேக்ஸ் இட் திஸ் வே, விச் இஸ் நாட் ரியல். அதாச்சும் லைக் பொய்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற பொய்களுக்கும் ஒயிட் லைஸுக்கும் உள்ள வித்தியாசம் புரிய வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ? அந்த வித்தியாசம் புரிய வரும். ஸோ தே வில் ஹோல்ட் இட் இல்லைங்களா. தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ் மேம் லைக் வேறு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருக்கும் இல்லைங்களா. குழந்தை அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் அது யார் கற்றுக் கொடுத்தா? ஐவ் சீன் இட் இல்லைங்களா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும், ஃபேமிலி ப்ரோக்கன் ஃபேமிலியாக இருக்கும். பட் அந்த குழந்தை அதை ரொம்ப நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுவான். யார் கற்றுக் கொடுத்தா அதை? He will decode. Children are very intelligent and they can balance it and decode it. Like they know. நான் தான் போன விதத்தில் செஷனில் சொல்ல, they are adult in miniature. அவங்க அடல்ட்டு, ஆனால் மினியேச்சர் ஃபார்மில் இருக்கிறாங்க அவங்க. தட்ஸ் லைக் தே நோ வாட் யூ ஆர் லைக். இட்ஸ் லைக் வென் யூ சே லைக் யூ ஆர் நாட் ஹாப்பி அப்படிங்கிறத தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா. யூ ஆர் நாட் ஹாப்பி அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஹாப்பியாக நடித்தாலுமே யூ ஆர் நாட் ஹாப்பிங்கிறது தெரியும். அவங்க அந்த லேயர்ஸ் இருக்குல்ல சார். இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, நான் பல லேயர்களால் உருவானவன் இல்லையா. ஒரு தனி மனிதனுங்கிறவன் பல லேயர்கள் கொண்டவன் இல்லையா. உள்ளார்ந்த லேயர்கள் வரைக்குமே அவனுக்கு தெரியும் அவனுக்கு இல்லைங்களா. அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அம்மா வெளிப்படையாக போயிட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால லிப்ஸ்டிக் போட்டு ஜீன்ஸ் போட்டு போகிறாங்க இல்லையா. ஆனால் உள்ள அம்மா ரொம்ப கிராமத்து தனம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதும் அவனால் டீகோட் பண்ண முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ? மாம் லுக்ஸ் வெரி ஹைஃபை, பட் உள்ளே இருக்கிற அம்மா இட் இஸ் லைக் வெரி வெரி இன்ட்ரோவர்ட், ரொம்ப பயந்தவங்க. தைரியமாக இருக்கிற மாதிரி காமிக்கிற அம்மா ரொம்ப பயந்தவங்க. இது எல்லாமே அவன் தெரியும் அவனுக்கு. ஹீ நோஸ் இட் அண்ட் ஹீ கேன் டீகோட் இட். லைக் அந்த டீகோட் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் சொன்னது வெளிப்படையாக இருக்கிற அந்த அலைகள் மாதிரி இருக்கிற அந்த டீகோட்ஸை இட் இஸ் இம்மெட்டீரியல். அது அவன் எப்படி வேணாலும் அவன் எடுத்துட்டோம். ஆனால் உள்ளார்ந்து இருக்கிற என்ன புரிஞ்சுக்கிறான் இல்லையா, நான் யாருன்னு தெரிஞ்சு இருக்கிற ஒரு லேயர் இருக்கு இல்லையா, தேட் இஸ் வெரி கீ ஆக்சுவலாக. அந்த லேயர் அவங்க அழகாக டீகோட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன லேயர்னா, அப்பா எப்படிப்பட்டவர்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, அம்மா எப்படிப்பட்டவர்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சிலேருந்து அவங்க டிரைவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அம்மாங்கிறவங்க அப்பான்றவங்க அப்படிங்கிறத டிரைவ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். நெவர் எவர் லைக் டு ப்ரீச்
இட் இஸ் ஆல் யூ டு மாடல் இட். நான் சொன்ன எல்லா விதத்தைகளும் உங்களை வார்த்தைகள், உடல் மொழி, இது எல்லாம் ஏன்னு சொல்ல நீங்கள் மாடல் பண்ணணும். அதை பார்த்து தான் அவன் தெரியுமே ஒழிய நீங்கள் வாயில் சொல்ல வர வார்த்தைகளை வச்சு அவன் டீகோட் பண்ண மாட்டான். ஒட்டுமொத்தத்தையும் பார்த்துட்டு தான் இவில் டீகோட் இட். உங்கள் குழந்தை இவ்வளோ நாள் உங்களை பார்த்ததுலேருந்து தான் டீகோட் பண்ணி ஒரு அப்பா உருவாக்கி வச்சுருப்பான். நீங்கள் நினச்சிட்டு போயிருவீங்க நான் எப்படிப்பட்ட அப்பா இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு. அது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறது, அது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு 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 பிம்பம் அது இல்லைங்களா. பட் அவனுக்குன்னு ஒரு பிம்பம் வந்து உருவாக்குறதுல அப்பாவை நான் இப்படிலாம் பார்த்துக்கிறேன், எப்போ பார்த்தாலும் கோவப்படுவார், எதை சொன்னாலும் நோ சொல்லுவார், வெளியில் ஒன்று சொல்லுவார், உள்ள ஒன்று சொல்லுவார், இவற்றெல்லாம் போய் இதெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு 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 பிம்பத்தை உருவாக்கிட்டே வருவான். அந்த பிம்பம் அவன் அடல்ட்டை வந்து நிற்கும் பொழுது, அடலசன்ஸில் நிற்கும் போது உறுதிப்படுது, ரொம்ப கான்க்ரீட் போட்ட மாதிரி ஆயிரும். அது அப்போ போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ? ஸோ திஸ் லைக் ஸோ டே ஆர் லேயர்ஸ். ஒரு மனிதன், இப்போது உங்கள் நேம் மேம் உமா மகேஸ்வரின்னு எடுத்துட்டா, தேர் ஆர் லாட் ஆஃப் உமா மகேஸ்வரி லேயர்ஸ். அதே லைக் தேர் ஆர் சர்டன், அவங்க அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த லேயர்ஸ் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சேம் இந்த மகாபாரதா, பீப்புள் டாக் அபவுட் மகாபாரதா as a Hindu mythology, Hindu Puranas or Hindu books like, but I see it like entire form like துரியோதனுக்கு நிறைய லேயர் இருக்குது. நீங்கள் அந்த மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நல்லவன் ஒருத்தனை சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் கிருஷ்ணா. Krishna does all nonsense to do certain things and he goes away from all the dharma. கிருஷ்ணா எல்லா தர்மங்களும் எங்கெங்கெல்லாம் மீற முடியுமோ மீறார். தர்மர்னு சொல்லி கொடுக்குற அந்த கேரக்டர் கூட நிறைய இடங்களில் தர்மங்களை மீறுது. The Kripacharya, the best of the teachers, the best of the teachers are standing with Kauravas. Evil side நின்றுட்டுக்கிறாங்க. The Duryodhana is the most, the criminal சொல்கிறாங்க, the most best part of Duryodhana இருக்குது. So much is there like so there are different layers are there. Children எல்லாத்துலேயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அங்கங்கே அவங்க அனுபவத்தின் அடிப்படையில் எடுத்து ஒரு இதை வச்சுருக்காங்க. ஃபைன், இஸ் இட் கிளியர்? ஐ திங்க் ஐ ஹவ் எலாபரேட்லி ஆன்சர்டு யுவர் கொஸ்டின் லைக் டீகோட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது. சரிங்களா? டீகோட் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட், எஸ். பட் எதெல்லாம் டீகோட் பண்ணுவாங்க, டீகோட் பண்ணி கடைசியாக ஒரு லைனை ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, அப்பான ஒரு லைனை. அந்த லைன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தட் இஸ் வாட் லைக் மை சைல்டு வுட் பை நவ் 10th standard வந்துட்டா அப்பா யார், அப்பா எப்படிப்பட்டவர் தெளிவாக இருக்கிறா. நான் என் பொண்ணுங்கள்ட்ட சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, எப்போ பார்த்தாலும் என் தலையை நான் திறந்து வச்சு என் மூளை வெளியிலே இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதுடா. நான் ஒன்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுறீங்க, நான் ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுதானே அப்படின்னு கூட எடுத்து கையில் கொடுக்குறாங்க. எப்படி அதை டீகோட் பண்ண முடியுது? நான் சொல்லக்கூட, நான் தேடிட்டு இருக்கிறேன், இதுதானே தேடிட்டு இருக்கிறீங்க, கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க. எப்படி அதை கெஸ் பண்ண முடிஞ்சுது, எப்படி டீகோட் பண்ண முடிஞ்சுது? தே ஆர் வெரி ஷார்ப், தே கேன் டீகோட் எனிதிங், எவ்ரிதிங் அபவுட் மீ. நவ் தே ஹவ் கிரியேட்டட் அ கைண்ட் ஆஃப் அ லைன், வாட் இஸ் தட் டேட், வாட் இஸ் டேட் அண்ட் டேட் இஸ் திஸ். கண்ணாடி இங்கேயே வச்சுட்டு தேடுறவர், தே நோ லைக் என்ன ஸ்பெக்ஸா, they know this. This is what like now I'm coming back to your things like connecting to that element like the child can decode. நான் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி when the emotional உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான எமோஷனல் வந்து ஒரு ரிதமில், ஒரு பேட்டர்னில், ஒரு நார்மலான ஃப்ளோவில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா he will stand in one platform where emotionally firm. ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்துக்குவாங்க. அது உறுதியால் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கே தெரியல, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. அப்படிங்கலாம் இருக்கும் பொழுது த சைல்டு வில் டெஃபினெட்லி கெட் ஹர்ட். ஒருத்தன் வந்து உன் மூஞ்சி பிடிக்கல அப்படின்னா என் மூஞ்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு உட்காந்துருப்பான். பட் இந்த கனெக்ஷன் நான் சொன்ன அம்மாவுக்கும் குழந்தைக்குமான எமோஷனல் இது சரியான விதத்தில் அமைஞ்சிருச்சு. எப்படி அம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், யூ ஆர் குட் அப்படிங்கிறது அந்த ஸ்திரத்தன்மை உருவாகிருச்சு அப்படின்னா யார் என்ன சொன்னாலுமே emotionally you will handle it. When people say, that's why I'm saying my daughter like saying like I told her like அப்பா சொல்கிற மாதிரியே நெகட்டிவா பாசிட்டிவா, அப்பா சொல்லுமே வெரி குட்னு சொல்கிற மாதிரி டீச்சர்கள் இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும். This is why I was sitting for 5th standard child, I told her very clearly, நீ அங்கே போகும்போது நீ யாருன்னே தெரியாமல் பிரின்ஸிபல் சைல்டு, பிரின்ஸிபலோட ஆரா so cute, அண்ணி யூ ஆர் so nice, you are always intelligent. இந்த வார்த்தைகள் இனிமேல் கேட்குறது கஷ்டம். You will not be hearing it very often. In my school you were hearing it. Maybe because Appa is there, teachers maybe
saying it, may not be sincere, but they were saying it. They may be sincere, but saying it. But we may not, do not expect this there. So this dialogue I'll be creating it actually. அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்குமான உறவு தெளிவாக இருந்தது, அந்த கனெக்ஷன் தெளிவாக இருந்ததுனால இதனால் பேச முடிஞ்சுது. அப்பாவே எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது, அப்பா எப்போ கோவப்படுவார் எப்போ அமைதியாக இருப்பாருன்னே தெரியாது. அப்படின்னும் போது அந்த குழந்தை டெஃபினெட்லி வில் பி ஹேவிங் எ ஸ்ட்ரகிள் இன் லைஃப். ஸோ உங்களுக்கான உங்கள் கேள்விக்கான பதில், இந்த ரிலேஷன்ஷிப் எமோஷனல் பேலன்ஸ் இருக்கிற குழந்தை எல்லா விதமான சுச்சுவேஷன்ஸ்லையும் இருக்கும். I tell you, there was one child who stood up in my class and said, like single mother child who stood up, I forgot the name of the child. I was really, stunned in ஒரு 8th standard girl. She stood like, when நான் புதுசாக போன இடத்துல கேட்டுக்கிறேன், what's your name and what's your dad and what's your mother and what's your name and what's your dad and what's your mother, இப்படியே சொல்லிட்டு வராங்க. There's this child, stood up and said like, I got a younger sister, she's studying in the same school, she's studying in 5th standard and I'm in 8th standard now, and I have a mother, so my father is not with us, and I'm very proud that my mother is a single mother. You just தெளிவு பாருங்க, you understand like, the bond that the mother has created is like, it's very clear, like, you don't like your dad? No, I like him, but he is not with us. தெளிவாக பாருங்கள், லைக் இட்ஸ் லைக் த 8th standard child. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு நாளில் வந்திருக்காது. இட்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் ஹஸ் கிரியேட்டட் அண்ட் நவ் இட்ஸ் லைக் it is like that actually. And she can very easily move to any boys and any girls very calmly. அங்கே எனி ப்ரோக்ராம் நடந்தாலும் முதல் லீடில் யார் இருப்பானா இவ இருப்பா. த கான்ஃபிடென்ஸ் லெவல், த போல்டு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ். ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தணும், அந்த என்டையர் ஸ்டேஜே ஸ்டீல் பண்ணுற மாதிரியான அந்த ப்ரெசன்ஸ் எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஹஸ் கெயின்ட் இட். பிகாஸ் இந்த இமோஷனல் அம்மாவுக்கும் குழந்தைக்குமான அந்த இமோஷனல் தெளிவாக அமைஞ்சதுனால மற்ற எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வச்சுருக்காங்க. யார் கற்றுக் கொடுத்தா ஸ்டேஜில் எப்படி ஸ்டேஜ் அவங்க அம்மாவா இல்லை நானா? ஒரு ஸ்டேஜில் மைக்கை பிடிக்கிறது நான் கற்றுக் கொடுக்கலாம், கான்டென்ட்டை நான் கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எல்லா ஸ்டேஜில் இருக்கிற ஆடியன்ஸையும் என்னால் கவர் பண்ணி நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஸ்கில் எங்கேருந்து வந்தது? தே வில் decode it, they will find out all through the way, they will find it out how they will have their own way through. அது எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது எப்படி கொடுக்குறா? கடவுளுக்கு வெளிச்சம் இல்லை அந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சம். கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளுக்கு வெளிச்சம் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு. ஆல் தட் ஐ எம் சப்போஸ் டு டூ இஸ், ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா இந்த தெளிவான இமோஷனல் பாண்டையும் தெளிவான இமோஷனல் ரிலேஷன்ஷிப்பையும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், என் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படி அதை கன்ஸ்ட்ரக்டிவாக நான் மீட்டெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் கொடுத்துக்கிறது. ரெண்டாவது, மற்றவங்களோட இருக்கிற கனெக்ஷன்ஸை நான் எப்படி பார்க்குறேன் அதை நான் என் குழந்தைகள்கிட்ட நான் திணிக்கிறது இல்லை இல்லைங்களா. இட்ஸ் லைக் இன்க்ளூடிங் ரிலீஜன் ஐ எம் டாக்கிங் அபவுட். அது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு வரேன் நான். I'm basically born and brought up from a Christian family, but my child knows about what is Quran. My child knows about what Hinduism. Her first birthday was celebrated in a Hindu temple, Shiva temple. All this, she was exposed to like, now you need to make a decision which religion that you want to take. You don't want to be in any religion, that's your choice. Appa is from like this, and regularly we go to church, and we also go to the other things like you get exposed. Like our appa நான் செய்ய வேண்டிய கடமைகள் இது எல்லாமே like I given a greater exposure. Now you choose. I don't choose it for you. Like tomorrow I will tell my child வளர்ந்ததுக்கு அப்புறம், do you want to get married or not? That's your choice. I don't tell my people, everybody says like no I should get married, then I should also force you to marry. It's more. ஸோ நான் சர்க்கிள் எது வரைக்கும் விரியுது பாருங்கள். இந்த சர்க்கிள் வரைக்கும் விரியணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். சார் ரிலிஜனையும் எப்படி சார் நான் சூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸ் கொடுக்க முடியும் சார், நாளைக்கு எப்படி மேரேஜ்னா எப்படி சார், அந்த எக்ஸ்ட்ரீம் தட்ஸ் another வட்டம் பெருசு. அந்த வட்டத்துக்குள்ளே போகலைனாலும் இருக்கிற இந்த வட்டம் இருக்குது இல்லையா, அப்பாவோட உறவு, ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற உறவு, சுற்றி இருக்கிற நண்பர்களோட உறவு, ஸ்கூலோட உறவு, இதை எல்லாத்தையுமே ஒரு சரியான இதில் கட்டமைச்சிட்டு வருது, ஒரு பேலன்ஸ்டான கட்டமைச்சில் வருது. Today the teacher says, you are so beautiful. I say like him, so I don't go excited about it. Tomorrow that same day teacher says like, no, you are good for nothing. உடஞ்சி போய் உட்காரதில்லை. இதுக்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த இமோஷனல் element that we need to create action. So social, I have spoken to you. Next one is the moral.
மாரல் இஸ் லைக் இது ரெண்டையுமே உள்ளடக்கிய இன்டெகிரிட்டி. நல்ல வார்த்தை அது. இன்டெகிரிட்டின்னு ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. நீங்கள் போய் அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்கள். இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி. நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன ஒரு எப்படி நான் என்ன எப்படி நடத்திக்கிறேன் சரிங்களா. ஐ திங்க் சம் செஷன் போன செஷனில் வேறு எங்கேயோ நினைக்கல. சில குழந்தைங்க போய் செவத்தில் முட்டிக்குவாங்க, சாப்பிடாமல் உட்காந்துக்குவாங்க, ரூமில் போய் கதை சாத்திக்குவாங்க. இட்ஸ் லைக் ஹவ் ஐ ட்ரீட் மை செல்ஃப். அவங்கெல்லாம் அது செய்கிறதுக்காக நான் ஏன் என்ன நான் தண்டிச்சுக்கணும்? தட் கிளாரிட்டி இல்லையா? ஹவ் ஐ ட்ரீட் மை செல்ஃப், ஹவ் ஐ ட்ரீட் அதர்ஸ். தம்பி பண்ணாங்கிறதுக்காக ஓங்கி அரைஞ்சிறதில்ல, அவன் அடிக்கிறதில்ல, கம்போஸ்ட் ஆகுது. உண்மைனா என்ன, நான் என்ன இருக்கிறது? எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. தட் பேலன்ஸ் லைக் தட் மாரல் இன்டெகிரிட்டி. அந்த மாரல் இன்டெகிரிட்டியை எப்படி கொடுக்குறது அப்படின்னாக்க நிறைய டயலாக் மூலமாக, உரையாடல்கள் மூலமாக. ஐ கேனாட் லைக் பொய் சொல்லாத அப்படிங்கிறத டயலாக் மூலமாக தான் நான் உருவாக்க முடியும், உரையாடல்கள் மூலமாக. நீ இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்கே இப்படி இருக்காது அப்படிங்கிறத நான் டயலாக் மூலமாக தான் புரிய வைக்கிறேன். ஐ எம் நாட் ப்ரீச்சிங் இட், ஐ எம் நாட் புட்டிங் இட் நெகட்டிவ். லைக் there may be a good teacher, like there is a chance also, like you may not get a very good teacher, but treat her like this. She is a teacher, that's it. Like keep her as a teacher, don't get emotionally get attached to her. Like so this clarity, like as the children grow they will get like appo unmaina enna poyina enna edu nalladhu edu kettadu theriyala. There's one child, fourth standard la irukra, தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறான். கேர்ள்ஸ் எல்லாம் போகிறாங்க, நடுவில் காலை விட்டுட்டுருக்கான் இல்லைங்களா. இட்ஸ் வெரி சிம்பிள் இல்லைங்களா. கேர்ள்ஸ் படிக்காது, நான் காலை விடுறேன் இல்லைங்களா. இது எங்கேருந்து உருவாகியிருக்கும்? எங்கேருந்து உருவாகியிருக்கும்? அப்பா அம்மாவை எப்படி நடத்துகிறாரு, அண்ணன் தங்கச்சி எப்படி நடத்துகிறாங்க, வீட்டில் பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அங்கேருந்து உருவாகிறது தான் இது இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வேர் த சைல்டு லேர்ன்ஸ் இட். அண்ட் தென் அதில் பில்ட் பண்ணி அதை வச்சுருக்கிறான். ஒரு 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 டிசிஷன் மேக்கிங் பாடியில் அம்மாவோட ரோல் என்ன பார்க்குறான். அம்மா வெளியில் போகணுன்னா கூட யார்கிட்ட கேட்கணும் பார்க்குறான். அப்போ நான் தான் நாளைக்கு எனக்கு திருமணம் ஆச்சு இல்லை என் கிளாஸில் நான் தான். ஸோ தேட் வேர்ட்ஸ் ஹீ லேர்ன்ஸ் இட். லைக் ஹீ லேர்ன்ஸ் இட், ஹீ டீகோட்ஸ் அஸ் ஐ செட், ஹீ அஸ்யூம்ஸ் ஃப்ரம் தேர் ஆக்சுவலி. அப்போ உண்மைனா என்ன, பொய்னா என்ன, எது நல்லது எது கெட்டது, எது சரியானது எது சரியானது, இது எல்லாமே நான் என் உரையாடல்கள் மூலமாகவே நினைக்கிறேன். இங்கே எல்லா இடத்துலையும் ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, இது எல்லாமே ஐ நீட் டு ஹேவ் அ டயலாக் வித் அ சைல்டு. தென் த சைல்டு டீகோஸ். சிச்சுவேஷன் இருக்குது, பட் ஆனால் இதுதான் சரியான விஷயமா இருந்திருக்கணும், பட் சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, ஸோ ஐ வில் ஹேண்டில் இட் திஸ் வே. ஸோ அந்த கிளாரிட்டி வரணும். பொய் சொல்லலாம், ஆனால் எப்போ சொல்லலாம், உண்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கும் பொழுது அதை என்னையும் பாதிக்காமல் நான் எப்படி பார்த்துக்கிறது. ஸோ தட் ஆல் திஸ் லைக் ஹி வில் லேர்ன் இட். லைக் அது எப்போ எது மூலமாக? டயலாக், உரையாடல் மூலமாக. ஒரு கதைகளை வாசித்து அந்த கதையை பற்றியான இருக்கும். குங்ஃபு பாண்டா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டயலாக் இருக்குது சரிங்களா. பார்த்துட்டு வந்தோடனே முடிஞ்சது கிடையாது, படம் பார்த்துட்டு வந்தோடனே முடிஞ்சது கிடையாது சரிங்களா. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நடக்கிற சீரியஸான விஷயம் இருக்குது இல்லையா, அது நம்ம பேசுகிறது. அதில் ரொம்ப அழகான விஷயம் பாருங்களேன். குங்ஃபு பாண்டா சொல்லும், அந்த கதையில் என்ன இருக்குன்னா, பாண்டா வந்து உன்னோட டிராகன் வாரியர் அப்படின்ற ஒரு நிலையை முடிஞ்சிருச்சு, இப்போ நீ இனிமேல் அடுத்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாஸ்டர் வந்து சொல்லுவார், ஸ்ரீஃபு வந்து சொல்லுவார். ஆனால் குங்ஃபு வந்து மாறது தயாராக இருக்காது. இல்லையே, நான் இதே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நானே இந்த டிராகன் வாரியராகவே கன்டினியூ பண்ணிக்கிறேன், நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அ மாஸ்டர், ஐ வில் ரிமைன் as a டிராகன் வாரியர் அப்படின்னு சொல்லும். இதுதான் அந்த மெயின் கதை. அதிலிருந்து இன்னொன்று போகுது. அதுக்கு வில்லனாக யாரை கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா ஒரு கேரக்டர் கெமிலியன். கெமிலியனோட நேரம் என்ன, இயல்பு என்ன, மாறிக்கிட்டே இருக்கிறது. இங்கே ஒரு ஹீரோ வந்து மாறவே இல்லை, மாறத்துக்கு தயாராக இல்லை, ஆனால் வில்லன் மாறிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ரெண்டுக்குமே இடையான ஒரு கிளாஷ் இது. இது நான் முடிச்சுட்டு வந்து இதை டயலாகாக பேசுகிறேன். மாறலாமா மாறக்கூடாதா, பொய் சொல்லலாமா பொய் சொல்லக்கூடாதா, மாறுறது நல்லதா நல்லது இல்லையா, இதை வச்சு தான் அந்த டயலாக் நான் கொண்டு போனேன். என்ன சொன்னால் ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டயலாக். ஸோ திஸ் டயலாக் இஸ் அ வெரி கீ. உரையாடல், பேசுதல், ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா அதை பற்றியான பேசுதல். நீங்கள் இப்போ ஏதாவது மாலுக்கு போயிருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு குழந்தை அடம் பிடிச்சிருந்துருக்கும் சரிங்களா. அதை பார்த்துட்டு அதை ஏதோ ஒரு 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 லேபிள் எடுத்து அதில் அப்படி போட்டுட்டு அவர் வர்றது கிடையாது. அதில் வச்சு ஒரு டயலாக் க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி பேசுதல்,
உரையாடுதல், அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். சரிங்களா? பெரிய பெரிய அரசியல் மாற்றங்கள் எங்கே நடந்துச்சு அப்படின்னாக்கா டீ கடை பெஞ்சில் நடந்த டயலாக் உரையாடல்களில் நடந்தது இல்லைங்களா? ஸோ உரையாடல்கள் இஸ் அ வெரி கீ ஸ்ட்ராட்டஜி, அ டூல், அ வண்டர்ஃபுல் டூல் வேர் யூ கிரியேட் அ மாரல் இன்டெகிரிட்டி இன் த சைல்ட் லைஃப். அம்மா பற்றியான ஒரு உயர்வான எண்ணம், அப்பா பற்றியான ஒரு உயர்வான எண்ணம், சமூகத்தை பற்றியான ஒரு உயர்வான எண்ணம், ஒரு பேலன்ஸ்டான ஒரு பார்வை, ஒரு இன்னும் இது சரி இது சரியில்லை அப்படின்ற தெளிவு, இது எல்லாமே எங்கே வரும்? மாரல் இன்டெகிரிட்டியில் வரும். அந்த மாரல் இன்டெகிரிட்டி தெளிவாக இருக்கிற குழந்தை எல்லாரோடையும் போய் மோதி அடிபடாது, ஹர்ட் ஆகாது. ஷில் பி வெரி கிளியர் இன் வாட் இட் இஸ் லைக் இல்லைங்களா? ஒருத்தர் திடீர்னு கெட்ட வார்த்தை நான் என் குழந்தையோட நான் காரில் போயிட்டு இருக்கிறேன். சி இஸ் ஜஸ்ட் யூகேஜி, த அதர் சைல்ட் இஸ் கிரேட் 1 or 2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. காரில் போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ரயில்வே ட்ராக்கு கிராசிங்கை ட்ராப் பண்ணி வந்துட்டுருக்குறோம். ஒரு சண்டை நடக்குது, கெட்ட வார்த்தை, அவ்வளோ கெட்ட வார்த்தை. நானும் என் ஒய்ஃபு ரெஸ்ட்லெஸ் ஆகிறோம். ஐயோ குழந்தைங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவெல்லாம் நான் காரோட கதவெல்லாம் மூடுறேன், ஏசியை ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன், எதாவது வைக்கிறேன். யூனோ த சில்ட்ரன் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். சில்ட்ரன் ரொம்ப குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை மடம் மாற்றுறாங்க, வேறு டாப்பிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தே ஆர் சேயிங் இன்டைரக்ட்லி டோன்ட் வரி, வி நோ ஹவு டு ஹேண்டில் இட். தெரியும் எங்களுக்கு இது கெட்ட வார்த்தைன்னு. வி நோ வி வில் நாட் டாக் அதை நாங்கள் பேச மாட்டோம், அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் பதட்டம் அடையாதுங்க. அந்த மெசேஜ் தான் அவங்க கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அப்பா அந்த பக்கம் பாருங்கள், அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அங்கே மோதிர போகுது, அங்கே பாருங்கள், அம்மா நீங்கள் இங்கே பார்த்து சொல்லுங்கள் அப்பாவுக்கு. they were changing the dialogue, changing the entire climate there actually. Children can do it. Provided எனக்கும் குழந்தைக்குமான emotional இதை கனெக்டிவிட்டியை ப்ராப்பராக நான் செட் பண்ணிட்டேன்னா all the other things like fall in places. அடுத்து ஒரு சீட்டு கட்டை கரெக்டாக வச்சிட்டோம்னா அடுத்து அதை மேலே கட்டிகிட்டே வந்துடலாம். ஒரு சீட்டு கட்டை எங்கேயாவது சர்வீஸ்னா மொத்தமும் சருகின மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு எல்லாமே பேஸ் ஆனது அம்மா குழந்தை வரை. அதனால தான் நான் முதல்ல மதர்ஸை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னது. ஆக்சுவலாக டேட்ஸ் ஆல்சோ ஹேவ் காட் அ ரோல். அது இன்னொரு வேறு விதமான ரோல் அது. சரிங்களா? அது அவங்கள்ட்ட தனியாக பேசணும் நான். தென் ஐ வில் டாக் டு போத் ஆஃப் யூ டுகெதர். உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றார உட்கார வச்சு நான் பேசணும். அப்பாவோட அம்மாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு அப்பா அம்மாவோட கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிங் எப்படி இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், ஆல் திஸ் ஐ வில் டாக் லேட்டர். ஃபைன், இஸ் இட் கிளியர்? இதில் லாஸ்ட்டாக என்ன சொன்னது? இமோஷனல், சோஷியல், மாரல் அண்ட் தென் பர்சனாலிட்டி. என்டையர் பர்சனாலிட்டி இது எல்லாமே அங்கங்கே நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அவன் அழகாக ரொம்ப இன்டெகிரிட்டியாக இருப்பான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காரும் பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் அந்த குழந்தை வித்தியாசமாக தெரியும். நம்ம ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது உங்கள் குழந்தைகிட்ட. உங்கள் குழந்தை ஸோ க்யூட், ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான். எப்படி அந்த வித்தியாசம் தெரியுது அப்படின்னா, he has designed himself that way. Very comfortable with himself, very comfortable with everybody. It doesn't hurt anybody, it doesn't hurt himself. இது எல்லாமே தெளிவாக இருக்கிறதுனால குழந்தையை தாண்டி ஒரு அழகான ஒரு இது இருக்குது. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னாக்க இட்ஸ் ஃபைன். குழந்தை ஒதுங்காது. இட்ஸ் ஃபைன் ஹவ் யூ லைக் வேர் ஆர் யூ ஃப்ரம் அது பேசும். போய் ஒழியாது. ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாது. நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னா உங்கள் பேர் அடுத்துன்னு கேட்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன? அந்த சைல்ட் ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் with everybody, with anybody, because I'm already felt comfortable. There's one person is here, mother is here, she has trained me, she has given me a space. எனக்கு என்னோடய மூச்சு சராசரியாக இருக்கிறதுக்கு அவங்க எல்லா உத்தரவாதமும் எனக்கு கொடுத்துக்கிறாங்க. அதனால் யாரை பற்றியும் பேசும்பொழுதும் என் மூச்சு வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ? யூ புட் இட் a very nice thing, where the complete a man, a complete girl, a complete boy is in process now. And the process kulla varadu. Fine, is it clear? Fine, I've done like. Any questions? இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் when you go to things like, that's what I say, like consistency and constancy. ரிவ்யூ பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி போனோடனே என் குழந்தைக்கு நான் நேற்று போன செஷனில் சொல்ல முடியும், இன்றைக்கி போனோடனே என் குழந்தைகிட்ட எப்படி அழகாக பேசுகிறேன் பாருங்கன்னு நினைப்போம். பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் 1 வாரம் 2வது வாரம் ஆளுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ நீட் டு கன்சிஸ்டன்சி இருக்கணும்.
கான்ஸ்டன்சி, உறுதித்தன்மை இருக்கணும். அந்த கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டு இருக்கிற ரிவரில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும், ஒரு கரண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக ஓடுற ஒரு ரிவர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கரண்ட் இருக்கும், அந்த கரண்ட் இழுத்துரும் உள்ள, அந்த உறுதித்தன்மை இருக்கணும். ஆக்சுவலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் லைக். ஆல்வேஸ் பி வெரி கிளியர், நெவர் இம்போஸ் மை பர்ஸ்பெக்டிவ்ஸ். என்னுடைய அனுபவங்கள் உலகத்தை பற்றி எழுது ரொம்ப நெகட்டிவானது அனுபவங்கள். பட் ஆனால் அவளுக்கு நாளைக்கு அது நெகட்டிவாக இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை, ஐ மீன் இருக்கணும்னு தேவையில்லை. இட் மே பி லைக் பாசிட்டிவ், இட் மே பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் ஆனால் எனக்கான நெகட்டிவ் அனுபவங்களை அவளை பயமுறுத்தி நான் வச்சுக்கிறதில்ல. எவனையும் நம்பாத, ஜாக்கிரதையாக இரு, ஏமாத்திடுவானுங்க. We are not going to do that actually. So I've got my experience and like they see me like and they learn it. நானும் ஏமாந்துருக்கிறேன், அதையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஃபைன், ஏமாறுறது பார்ட் ஆஃப் லைஃப். பட் ஐ நீட் டு பி லிட்டில் மோர் கேர்ஃபுல் வித் இட் அப்படிங்கிறது அவங்க டீகோட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. தே ஃபைண்ட் தேர் வே த்ரூ. இல்லைங்களா? லயன் கிங்னு ஒரு படம் இருக்குது இல்லைங்களா? அப்பா இறந்துருவார், there's no dad, but the lion, he has its own way through and then emerges as a king. அவ்வளோதான். It has its own way through. Children will have their own way through. In spite of all these difficulties, they will have a way like. பட் என்னவா உருவாகி நிற்கிறான் ஃபைனலாக அப்படிங்கிறது இட்ஸ் அ ரியல் சேலஞ்ச். ஆக்சுவலாக நீங்கள் அதற்கான பாதைகள்லாம் சரியாக அமைஞ்சு வந்துட்டே இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி நைஸ் சேல். இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப கட்டு முரடி விழுந்து எழுந்து அவன் மேலே வந்து நிற்கிறது. சார் இது மாதிரி நல்லா அம்மா அப்பா அமையா அந்த குழந்தைங்களாம் என்ன ஆகும்? அவங்களாம் மோசமாகிடுவாங்களா? அவன் விழுந்து அவன் கத்து அவன் முட்டி மோதி அவன் ஒரு மாரல் இன்டெகிரிட்டி உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் அவன். அந்த மாரல் இன்டெகிரிட்டி இல்லை, பல பேரை ஏமாத்தினாலும் பிரச்சனை இல்லை, நான் சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு அவன் மாரல் இன்டெகிரிட்டி உருவாச்சுன்னா அதுதான் அவன். பிஸ்னஸில் என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் மாரல் இன்டெகிரிட்டியில் உருவாகியிருந்தான். அப்படி தான் அப்பாவையும் பார்த்துருக்குறான், அப்படி தான் அம்மாவையும் பார்த்துருக்குறான். தென் இட்ஸ் ஃபைன், தட்ஸ் அ மாரல் இன்டெகிரிட்டி தட் ஹி க்ரோஸ். அது சரியாக தப்பாங்கிறது பிரபஞ்சம் முடிவு பண்ணணும், கடவுள் முடிவு பண்ணணும், நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ? லைக் பட் ஆல் தீஸ் பிளேசஸ் ஆர் லைக். அப்போ சரியான அப்பா அம்மா வையாத குழந்தைகள், சார் இது வரைக்கும் இப்படி நடந்து போச்சு என்ன ஆக போகுது அப்படின்னா, யூ நீட் டு அட்லீஸ்ட் நவ் இட் இஸ் நாட் டூ லேட். You need to start it consistently, constantly moving it. Like maybe in a day, like where the child will realize it and then change it over. Like fine, is it clear? Fine. Now over to you. Ask me questions. Any questions related to your children? பாடி லாங்குவேஜ் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்கா, நான் வார்த்தைகள் நான் சொல்கிறேன். நான் அம்மாவுக்கு உன் மேலே கோபம் இல்லை, ஆனால் உடல் அது நல்லாவே தெரியும். அது யூ பிகம் ஸ்டிஃப், யூ ஆர் ரியலி ஆங்க்ரி அப்படின்னு உடல் பாடி கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? தட் கம்யூனிகேட் லைக் ஹி சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ, ஹி சிட்டிங் ஹியர் அண்ட் யூ ஆர் சிட்டிங் ஹியர். விடு அம்மா உன் மேலே கோவம்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் த பாடி இஸ் நாட் கம்யூனிகேட்டிங் த சேம். த பாடி சேஸ் இஸ் ஸ்டில் யூ ஆர் ஆங்க்ரி, ஸ்டில் யூ ஆர் அப்செட். தட்ஸ் வாட் இஸ் த பாடி கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்கள் இட்ஸ் ஒன்லி த்ரூ ட்ரைனிங் இட் கம்ஸ். லைக் யூனோ ஐ நீட் டு இட்ஸ் ஓகே. நீங்கள் முதல்ல நம்மளும் இது பரவாயில்ல அப்படிங்கிறது, பெருசாக ஒன்றும் இல்லை நடந்துறதில்ல. என்னன்னா இது நீங்கள் புத்தியில் நீங்கள் வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரீசன் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூஸ் யோர் மைண்ட் அண்ட் தென் திங்க். லைக் எமோஷனல் ஆகாமல் மைண்டை யூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போட்டு உடச்சாச்சு. கத்துறதுனால அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவனை அடிக்கிறதுனால அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவனை இழுத்து நிற்க வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, அறிவு இருக்குதான்னு கேட்குறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குதானே, அதுக்கான பொட்டென்ஷியல் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இவனை திட்டுறதுலையும் இதுலேயும் ஃபோக்கஸ் ஆகி போயிடுறேன். பட் நான் என்ன பண்ணுறேன், இதை பிடிச்சிக்கிறேன். நான் அப்பா யாருன்னு காமிக்கிறதுக்கான ஒரு நல்ல தருணம் எனக்கு. They will not repeat, ma'am. They may repeat at least twice or thrice or fourth time. Fifth time, they will have integrity. They will know, like, because they see, like, sometimes என்ன பண்ணுவான், குழந்தை போயினுக்குன்னே போடுவான், உடைப்பான். எதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ?
பி பேஷன்ஸ் அவ்வளோதான். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது பி பேஷன்ஸ். லைக் தட்ஸ் லைக் நோ இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஒன் டே இட் வில் ரியலைஸ். லைக் ஒன் டே இட் வில் ரியலைஸ். பட் அதெல்லாம் நம்ம வச்சுருக்க டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மி. நான் சொல்லி ஒரு 4வது தடவை 3வது தடவை சரியாக இருக்கணும் இல்லைங்களா. பட் திஸ் வில் நாட் ஹேப்பன். லைக் ஸோ த சைல்டு வில் பிகம் அ மதர் ஒன் டே. The child will become a college student one day. That day you'll be realizing it. Like, no, my mother was very patient. I was purposely decided. நானே சொல்லுவேன், நானே புடச்சிட்டு நானே சொல்லுவேன், அம்மா அப்போதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். பட் அம்மா அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. And he will learn it like. And she will go in maturity. இதுக்காக என்னன்னா ஒரு 4 பொருட்கள் உடஞ்சிருக்கும் அவ்வளோதான். பட் தி ரியலைசேஷன் will happen like. அந்த ரியலைசேஷன் we are not like, நம்ம டைம் மிஷின் நம்ம கண்ட்ரோல் இல்லை. திஸ் ஷுட் ஹேப்பன் ஆன் திஸ் டைம். இந்த நான் டீச்சர்ஸ்லையும் அதான் சொல்லுவேன். நீங்கள் ஏன் பாடம் நடத்தி முடிச்சோடனே அங்கே கற்றல் நடக்கணும்லாம் கிடையாது. தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ லேர்னிங்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. லேர்னிங்கான ஃபேஸ் 4 எலிமெண்ட் இருக்குது. டீச்சர்ஸ்ட்டை நான் வழக்கமாக சொல்கிறது அதே தான் உங்களுக்கும் சொல்கிறது. ஆக்சுவலாக தேர் சம்திங் கால்டு ஃபேஸ், சம்திங் கால்டு பேஸ், சம்திங் கால்டு டைம். என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் இல்லையா. ஸோ ஐ வாஸ் இன் ஐடி ஃபீல்ட். ஐ வாஸ் இன் அ சீனியர் HR மேனேஜர். ஐ ரிசைன்ட் ஃபார் மை சில்ட்ரன் அண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் அ ஸ்கூல். என் குழந்தை எந்த ஸ்கூலில் LKG போட்டனோ அதே ஸ்கூலில் நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் தே சேட் யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஸோ தே சேட் லைக் ஸோ LKGயில் போய் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் LKG டீச்சர். ஸோ ஐ ஸ்டார்டட் லைக் தென் ஒரு 3 வருஷம் இருக்கும். அந்த 3 வருஷம் அதே பேட்சோடு தான் வரேன் நான். சரிங்களா. LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஐ வாஸ் சிட்டிங் தேர். ஆக்சுவலி நான் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடியே போயிடுவேன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் மேஜிக் இதெல்லாம். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன டெய்லி ஏதாவது சின்ன கிஃப்ட்டு ஏதாவது சம்திங் ஐ டூ ஃபார் தேம் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஓகே. ஸோ அதனால் தே வில் ஆல் ரொம்ப ஆர்வம் ஒடியாந்துருவாங்க, முன்னாடியே வந்துடுவாங்க. ஒரு குழந்தை மட்டும் இது நான் இருக்கும்போது ஒரே ஒரு குழந்தை திடீர்னு வந்து ஒரு நாள் தமிழ் எழுத்துல அப்படின்னா அது தமிழ் எழுத்து அப்படின்னு சொன்னான். நான் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இது ஒரு 10-15 நாள் போயிருக்கும். திருப்பி இன்னொரு நாள் வந்து சார் இது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான். இது 3வது எனக்கு நடந்துச்சு. இன்னொரு கொஞ்சம் டைம் டியூரேஷனில் திருப்பி வந்து அப்படின்னா தென் ஐ வாஸ் ரியலி ஒண்டரிங் லைக் இது ஏதோ இருக்குது அப்படின்னு எனக்கு என்ன போட்டுச்சு. பட் ஐ வாஸ் லேர்னிங். அந்த டைமில் ஐ வாஸ் an youngster, I was learning and things like. So I went back to my mentor. So I was doing a research and then I went back to him and I asked him like. Then he said அன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு அந்த யுரேகா மூமெண்ட் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் அன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது அந்த குழந்தைக்கு. எனக்கு அப்போ பெரிய ஷாக்காக இருந்தது. அடப்பாவி, LKGயில் ஃபுல்லாக நான் நடத்துனது, UKG ஃபுல்லாக நான் நடத்துனது, அப்போ அந்த பொண்ணு எழுதி நோட்டில் வரியாக எழுதுனது. Then I said, he told me there is a concept called learning curve. ஒரு குழந்தைக்கான ஸ்பீடு, ஃபேஸ்னா ஸ்பீடு, லேர்னிங்கான ஸ்பீடு. நாங்கள் எழுதுனனுமே ஒரு சில குழந்தைகளுக்கு 2 நாள் போதும் அந்த ஒன்றுன்னு கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபைல் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். தெர் இஸ் அ ஸ்பீட் அண்ட் டைம் இருக்குது, அண்ட் தென் பேஸ் இருக்குது இல்லைங்களா. அண்ட் தெர் இஸ் கால் ஸ்பேஸ் ஆல்சோ இஸ் தேர், லேர்னிங் ஸ்பேஸ். அவங்களுக்குன்னு கற்றல் வெளி இருக்குது, லேர்னிங் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த லேர்னிங் ஸ்பேஸ்க்குள்ளே அது வரும்பொழுது தான் அதை எடுத்துக்கிறாங்க அவங்க. அந்த லேர்னிங் ஸ்பேஸ் வெளியில் இருக்கிறது எதுவுமே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. எத்தனை கூப்பாடு எத்தனை நடந்தாலுமே அந்த லேர்னிங் ஸ்பேஸ்க்குள்ளே வரும்பொழுது தான் அவன் அதை எடுத்துக்கிறான். அதுக்கு மேலே அவன் தலைகளால் நீங்கள் எத்தனை மெட்டீரியல் வச்சாலுமே அது போகாது, அன்லெஸ் இட் கம்ஸ் இன் டு லேர்னிங் ஸ்பேஸ். அப்போ ஒரு ஆசிரியர் என்பது லேர்னிங் ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி நான் நகர்த்தணும் அதை தான் கற்றுக்கணும், இல்லையா கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இந்த ஏங்கிறது அவன் லேர்னிங் ஸ்பேஸ்க்குள்ளே கற்றுக்கிறது. அவன் என்ன லேர்னிங் ஃபேஸில் இருக்கிறான்ங்கிறது, என்ன ஸ்பீட் லெவலில் இருக்கிறான்ங்கிறது, அப்புறம் லேர்னிங் கர்வ் என்ன இருக்குது, அந்த டைம் நடந்துருச்சாங்கிறது. இது எல்லாமே அந்த குழந்தைக்கு எப்போ நடந்தது? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நடந்திருக்குது. தீஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இட் டுக் டு ரியலைஸ் திஸ் இஸ் ஆல்ஃபபெட். டில் தென் ஷி வாஸ் மெக்கானிக்கலி ரைட்டிங். ஒரு இயந்திரத்தனமாக அதை எழுதி கொண்டு இருந்தால் அதுக்கு அன்னைக்கு தான் அந்த கற்றல் அப்படிங்கிறது நடந்திருக்கு, லேர்னிங் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ லேர்னிங்கை நான் டிசைட் பண்ணுறதுக்கு நான் எந்த நொடி நான் எவ்வளோ பெரிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லாக சுற்றின ஆசிரியராக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு முன்னாடி நான் உட்காரும் பொழுது அந்த குழந்தைக்கான அந்த ஆல்ஃபபெட்டை நான் கற்றுக்கும் பொழுதுக்கான டைமையும் கற்றலுக்கான ஸ்பேஸையும் நான் டிசைட் பண்ண முடியாது.
பேஷியண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். then one day the child will realize, okay, this is alphabet and this is alphabet A and this is alphabet B. He will realize, like, all the teacher needs a patience. பொறுமையாக நிதானமாக கன்சிஸ்டண்ட்டாக அதை செஞ்சுட்டே இருக்கிறது. தோற்று போகட்டும், இல்லை என்ன அவன் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறான், எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு டிஸ்கரேஜ் ஆகாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறான், எல்லா முயற்சிகளையுமே எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ தெர் இஸ் அ லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது. ஸோ லேர்னிங் ஸ்பேஸ், ஃபேஸ், பேஸ் அண்ட் டைம். நீங்கள் இதை எழுதிக்கோங்க, நீங்கள் போய் இதனோட அர்த்தங்கள் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பீன் அ பிரின்சிபல் ஃபார் so many years. டீச்சர்ஸ்ட்டை கேட்பேன் நான் 10th போர்டு எக்ஸாம்லாம் வரும்பொழுது, do you have any toppers அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டால் கொடுப்பாங்க ஒரு லிஸ்ட். இவங்க 4 பேர் சார், இவெல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட் வரலாம், இவெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரலாம், இவெல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்துடுவான் சார், கட்டாயம் சென்டம் வாங்கிடுவான் சார், அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தா இவங்க கொடுத்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு 2 பேர் உள்ளே இருப்பாங்க. அதில் எங்கேருந்து வந்தாங்க அவங்க? அவங்களோட கேஸ் ஸ்டடிலாம் நான் எடுத்து பண்ணியிருக்கிறேன் நான். இவங்களாம் இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்களாம் தனியாக ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினாலாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்கினாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஸ்கூலில் நல்லா படிச்சிருந்தாலும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? 50 வயசு ஆயிடுச்சு இல்லையா? எத்தனை வருஷம் வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்போ தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறது. ஸோ ஐ டோன்ட் லைக். ஸோ இந்த குழந்தைங்க இருக்கிறாங்களே, இப்போ இந்த எதுலேயுமே பேர் கொடுக்கப்படாமல் திடீர்னு 2 பேர் சேர்ந்தாங்க இல்லையா? அவங்க கேஸ் ஸ்டடிலாம் எப்படி இருக்கணும்னா, 6வது வரைக்கும் ரெகுலராக ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, ஹோம்ஒர்க் ஒழுங்காக எழுத மாட்டாங்க, புக்கெல்லாம் கிழிஞ்சு தொங்கும் இந்த பசங்க இல்லைங்களா? அவனோட லேர்னிங் கர்வ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கீழே அதில் பாலத்தில் இருந்தது. திடீர்னு பார்த்தா லேர்னிங் கர்வ் மேலே ஏறும், திருப்பி கீழே போகும். நம்ம சொல்லியிருப்போம் தெரியுங்களா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படித்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஸ்கூலை மாற்றணும்னு நினைக்கிறேன், டீச்சர் சரியில்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு போய் என்ன தான் பண்ணுற நீ, there's a dip in it and there will be a time it will also well, it's a kind of wave. ஸோ லேர்னிங் கர்வ்னு இருக்குது. லேர்னிங் கர்வில் மேலே சில உச்சத்தில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிப் இன் இட் அண்ட் அகெயின் தே வில் கிளைம் அண்ட் தெர் இஸ் அகெயின் டிப். ஸோ லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். திடீர்னு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். 19 வாங்கிட்டு இருந்தேடா, இப்போல்லாம் வெறும் 60, 17 வாங்கிட்டு இருக்கிற, என்ன நடந்துட்டு இருக்குது? தெர் இஸ் அ டிப். வெயிட் பேஷண்ட்லி, தெர் வில் பி கைண்ட் ஆஃப் அ ரைஸ். ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் லைக். அதனால் ஒரு குழந்தைக்கு எத்தனை தடவை உடைச்சாலுமே என்னால் சொல்ல முடியும், நான் கடவுள் கிடையாது. எப்போ அந்த கற்றல் நடக்கும், எப்போ அவனுக்கு அது தெரிய வரும், வி டோன்ட் நோ லைக், பட் ஆனால் தெரிய வரும். தட்ஸ் ஆல் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தது. ஒரு பையன் நான் சொல்கிறேன், நான் என் கிளாஸில் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுக்கிறேன். ஹாபி கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸில் பின்னாடி உட்காந்துட்டு ஃபோட்டோகிராஃபி கிளாஸே கவனிக்க மாட்டான், இருக்கிறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. எனக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா கிளம்பி வெளியில் போயிடு, இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாத. He was studying in 6th and 7th standard. I always tell him, every time he disturbs, like, அவன் பெரிய தலைவலி. ஆர்வமாக ஒன்று எடுத்துகிட்டு இருப்போம், அங்கே ஏதாவது போடுறதும், ஒரு கேமராவை கொண்டாந்து அதை உடைக்கிறதும். கேமரா உடையும் போது நம்ம பதனம் இல்லையா, இப்போ பேரண்ட் கேட்பாங்க என்ன சொல்லணும், இப்படியே தான் இருப்பான். இப்படி இருக்கிறவன் இன்றைக்கி என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறான், he has his own INR bakery இல்லையா in Sivakasi. He is taking care of this actually. He is a child who is studying in. அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி போகிறார், ஆஃப்ரிக்காவுக்கு சஃபாரிக்கு போகிறார். அவர் ஃபோட்டோகிராஃபி கிளாஸில் ஒழுங்காகவே உட்கார, இவனுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி நான் நடத்துகிறேன்னு உட்காந்துருந்தேன் நான். இவன் எங்கே இவனெல்லாம் இதுக்கு ஃபோட்டோகிராஃபி கிளாஸுக்கு வரான். ஆனால் இன்றைக்கி அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி போகிறார். அவர் வி டோன்ட் நோ எப்போ எது நடக்கும், வி டோன்ட் நோ லைக். வி நீட் டு வெயிட். ஆல் தட் வி நீட் டு இஸ் வெரி பேஷண்ட்லி வெயிட் அட். கீப் கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் வித் த சில்ட்ரன். குழந்தைங்களோட ஒரே அளவில் நேர்கோட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஆக்சுவலாக. அப்போ அவன் டீகோட் பண்ணிகிட்டே வருவான். அம்மா ஓகே, அம்மா லைக் ஃபைன். there's one time he will stand and say like, okay, Amma was like this and I was like this and in spite of this she was like this. 4 இதில் போட்டோன்னே விட்டாங்க போகிறவங்க ஒரு அறை அப்படி பேசுவான். when you do that, 4 இதில் போட்டாலுமே எங்கள் அம்மா பொறுமையாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க, அந்த பொறுமை எங்கேருந்து தான் வந்துச்சோ. you will have these 2 type of children but the choice is yours. இந்த குழந்தை ஒரு மாதிரி வளரும், இந்த குழந்தை ஒரு மாதிரி வளரும், but the choice is yours. 4 இதில் போட்டோன்னே ஓங்கி ஒரு அறை விட்ட அம்மாவுக்கும், 4 இதில் போட்டதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து வச்ச அம்மாவுக்கும், வா ஹெல்ப் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொன்ன அம்மாவுக்கும் there is a difference actually. And the difference we have seen it in children. Okay, fine.
எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஒரு கேள்வி கேட்டதுக்கு தான் சார் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? ஃபைன், இஸ் லைக் பிகாஸ் ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் மேம். நீங்கள் அதை ரசித்து ஒரு அப்பாவாகவும் சரி ஒரு ஆசிரியராகவும் செய்கிறேன். ஸோ சரி இல்லையா? இட்ஸ் வெரி வென் ஐ டாக் டு த டீச்சர்ஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி நைஸ். ஐ டெல் தம் லைக் ஒரு குழந்தைய ஒரு வகுப்பறையில் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது அது ரொம்ப அழகான விஷயம். ஒரு கூட்டு புழு தன்னை உடைச்சிட்டு வர்றது, அது அவசரப்பட்டு நீங்கள் உரிச்சு விட்டுட்டிங்கன்னா போச்சு, செத்தே போயிடும். அது பொறுமையாக காத்திருக்கணும். கூட்டு புழு வெளியில் வர்ற வரைக்கும் காத்து தான் இருக்கணும். அது ஒரு நாள் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். பொறுமைங்கிறது பெரிய பலம் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு பெற்றோருக்கும், இல்லைங்களா? அவசரப்பட்டு ஐயோ அதை ஸ்ட்ரகிள் பண்ணது போல இருக்குது, ஐயோ அது வெளியில் வர்றது கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சிட்டு பிரித்தோம்னா கூட்ட பிரித்தோம்னா என்ன ஆகும்? இட் வில் டை, இறந்தே போகும் அது. திஸ் இஸ் ஹவ் லைக் இந்த என்டையர் ப்ராசஸ் லைக் திஸ். ஐ ஆல்வேஸ் சே திஸ் ஆக்சுவலி. ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் அது வகுப்பறையில் தன்னிட்ட வர்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கூட்டுப்புழு மாதிரி. அது கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வெயிட் ஃபார் இட் அண்ட் ஒர்க் அரவுண்ட் இட், வெயிட் ஃபார் இட் ஒர்க் அரவுண்ட் இட். ஒரு விதையை போட்டுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. அது இன்னும் வரல நோண்டிகிட்டே இருக்க முடியாது. அதை விதை போட்டால் எங்கே உள்ளதாக இருக்குதான்னு நோண்டி பார்க்க முடியாது. அதை யூ வுட் பேஷியன்ட்லி வெயிட் அண்ட் திஸ் ஒன் டே இட் வில் கம் அப் லைக் அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல். யூ வில் பி ஃபீலிங் வெரி ப்ரவுட். நான் போட்ட விதை எனக்கு எப்படி வளர்ந்து நிற்குது அப்படின்னு யூ வில் பி லைக். ஸோ ஃபார் தேட் யூ நீட் time and then the space. That's what I think. Fine. Any questions? Done. I think I've taken a lot of time. So when we are in a joint, as a mother, I learn something, so I know this something. But others, they don't do that. They will go in a negative way. So how to change that? How to influence? Don't worry about it. Like you do your part very nicely. Children will know. அம்மா இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க தெரியும் மேம் அவங்களுக்கு. ஈவன் இன் யுவர் கேஸ் ஐ டெல் யூ யுவர் சைல்டு இஸ் வெரி மெச்சூர்ட். சின்ஸ் ஐ நோ யுவர் சைல்டு ஐம் சேயிங் லைக் இஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் ஹீ வில் ஹேவ் இஸ் டிகோட். பட் நீங்கள் நான் யாராக இருக்கிறேன், நான் தெளிவாக இருக்கிறேன்னா, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, நான் சரியான விதத்தில் என் குழந்தைய ஹேண்டில் பண்ணேன், தட்ஸ் வாட் மை காட் ஹஸ் given me that role, that I will do that role perfectly. I will not worry about what his dad is doing. I will not worry about what his tata paati is doing. They may be pampering him to the core, which is like, but I as a mother, like I'll remain this way. Child in course of time may not be realizing it now. அவன் இப்போ கிண்டர் கார்டனில் இருக்கிறான், இல்லை இப்போ தான் grade 1 போய் may not be realizing, but when it comes to grade 5 he will realize. நோட் எடுத்துகிட்டு அம்மாட்ட வருவான், தாத்தாட்ட போக மாட்டான். விளையாட்டுக்கெல்லாம் தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு அகடமிக் நோட் எடுத்துகிட்டு அம்மாட்ட வருவான். ஏன் அப்படி அவனுக்கு தெரியுது? அது they know. பட் யூ நீட் உங்கள் இன்டெகிரிட்டியும் உங்களோட இமோஷனல் கனெக்ஷன்ஸையும் நீங்கள் கரெக்டான ஒரு சிங்கில் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ எம் டாக்கிங் டு யூ. அதர்வைஸ் நான் அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா பேசியிருப்பேன். ஐ எம் டாக்கிங் டு யூ செப்பரேட்லி பிகாஸ் யூ நீட் டு இன் ஆல் இன்டெகிரிட்டி உங்களை எல்லா விதமான ஒரு முழுமையிலும் நீங்கள் சரியாக இருந்துகிட்டே வந்தால் போதும். சைல்டு வில் ஹேவ் அன் இன்டெலிஜென்ஸ். ஆஸ் யூ ஆர் சேயிங் தே ஆர் இன்டெலிஜென்ட் எனஃப் டு டிகோட் இட். அம்மா இது சொல்கிறாங்க, அம்மாட்ட போக மாட்டேன், அம்மா போனால் இப்போ எடுத்து படிக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. தட்ஸ் வாட் நவ் ஹி வில் டெல் யூ. ஆஃப்டர் 2-3 years he will realize. நோட் எடுத்துகிட்டு இங்கே வருவான். in course of time they will realize like, or in course of time he will realize like அம்மா சொன்னது தான் சரி அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வருவான். பட் அது அந்த காலகட்டம் என்னங்கிறது இட்ஸ் நாட் இன் our hand actually. we need to patiently work for it. இல்லைங்களா? நான் பேரண்ட் இருக்கிற என்னன்னாக்கா ஒரு பதட்டம் மேம் ஆக்சுவலாக. சரியாக வருமா, இது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு அந்த அன்சைட்டி தான், அந்த பதட்டம் தான் பெரிய எதிரியாக இருக்கிறது ஆக்சுவலாக. பட் இதெல்லாம் இல்லாத பேரண்ட்டு, நிதானமாக இருக்கிற பேரண்ட்டோட குழந்தைங்க எல்லாருமே நிதானமாகவே வளர்ந்துருக்குறாங்க, இல்லைங்களா? ஸோ அந்த பதட்டமும் அந்த க்யூரியாசிட்டியும் தான் இருக்குது. கிளாஸ் ரூமில் ஒரு ரீசெண்டாக வி ஹேட் அ மீட்டிங் ஆக்சுவலாக. அதில் ஒரு பேரண்ட் கேட்குறாங்க, கிளாஸ் ரூமில் என்ன நடக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? எஸ், டெஃபினட்டாக ஒரு ஸ்கூல் வந்து அது கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் நான் ஒரு பேரண்ட்டாக நான் என்ன கேட்டுக்கிறேன், நான் எல்லா இடத்துல நடக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ என் குழந்தை ஷீ இஸ் மோர், 2 பெண் குழந்தைங்களுமே மோர் அட்டாச் டு மீ. ஐ வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. நவ் தே ஆர் மூவிங் இன் டு அடலசன்ஸ், பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க, இல்லைங்களா? தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தே டாக் ஒன்லி டு தேர் மதர், இல்லைங்களா? எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு அப்பாவை நான் எதிர்பார்க்க முடியாது. ஒரு இலைமறை காய்வாக சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்க விருப்பவும் படலை. பிகாஸ் மை மதர் இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் தேம். இல்லை எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும், ஒரு அப்பாவை எனக்கு தெரியாமல் எப்படி
அப்படின்னு நான் போய் நிற்க முடியாது. எல்லா விஷயங்களும், என் குழந்தையை பற்றி எல்லா விஷயங்களும் 100%, 200%, 300% எனக்கு தெரிஞ்சே தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்கணும், என்ன நடக்கிறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே போகிறான் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது இலைமறை காய்களாகும், மறைமுகமாகும். மறைமுகமாக இருப்பதும் அழகு இல்லைங்களா? சில விஷயங்கள் மறைமுகமாக இருப்பதும் அது அழகு இல்லைங்களா? குழந்தை சில விஷயங்கள் ஏன்னு சொல்லாமல் அவங்க அம்மாவை சூஸ் பண்ணும்போது ஐ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட் ஆக்சுவலாக அண்ட் சே லைக் ஐ அலோவ் தட் ஸ்பேஸ். நீங்கள் அன்றைக்கி அதுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் மாட்டுங்க அன்றைக்கி அதை அப்படி பேசுகிறீங்க குழந்தைங்கள்ட்ட, எவ்வளோ ஹர்ட் ஆனாங்க தெரியுமா அப்படிம்பாங்க. நான் அது போகிற போக்கில் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பேன் நான் ஆக்சுவலாக. பட் அவன் ஹர்ட் ஆனாங்கிறது அம்மாட்ட தான் போய் சொல்லிக்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்லலை. இது வரைக்கும் என்கிட்ட வந்து சொன்னவங்க ஏன் இதை என்கிட்ட சொல்லலைன்னு நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆய்ச்சலுக்கு தி ஹேட் சம் ஒன் டு சே லைக். அப்போ நான் சொல்லலாம், அம்மாட்ட எதுவும் மறைக்கூடாது சொல்லலாம், அம்மாட்ட சொல்லிடணும். ஃபைன், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே லைக். என்ன நடந்தாலும் அம்மாட்ட சொல்லிடணும் சரிங்களா? ஃபைன், அப்பாட்டையும் சொல்லிடணும், அம்மாட்டையும் சொல்லணும், அம்மாட்ட கட்டாயம் சொல்லிடணும், ஏன் மறக்கக்கூடாது, தைரியமாக சொல்லிடணும். ஓகே, திஸ் ஆல் ஐ கேன் டூ ஆஸ் அ டேட். ஸோ திஸ் இன்டெகிரிட்டி லைக் எல்லாத்தையும் நான் என் கையில் எடுத்துக்கணும், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு நான் பண்ண முடியாது. அப்போ எப்போ மாறுறான், நான் சொன்னோன்னே மாறணும் அப்படின்லாம் கிடையாது. என் கையில் மாறாமல் இருக்கலாம், கொஞ்சம் நாள் ஆகலாம். ஐ ஹேவ் டு வெரி பேஷண்ட்லி வெயிட். Fine, yes. Done. Thank you. I think I will go on talking. Thank you so much and very nice of you. Thanks for coming actually. Fine. Thank you.